ராமநாதபுரத்துல கடலாரின்னு ஒரு கிராமத்துல தான் என்னுடைய குழந்தை பருவம் இருந்தது. செட்டிநாடு செட்டிநாடு வீடு மாதிரி 4 பக்கம் வாசல், நடுவுல மழை பெய்யுற மாதிரி ஒரு சின்ன வீடு. அதுல வந்து எனக்கு என் குழந்தையா இருக்கும்போது என் சமூகத்துக்குன்னு முடி வெட்டுறதுக்காக முடிதிருத்தும் பெரியவங்க வருவாங்க, எனக்கு முடி வெட்டுவாங்க. அவங்க வீடுலயே நான் கிடப்பேன். எங்க தாத்தா சொல்லுவார் ஒரு நாள், 7, 8 வயசு இருக்கும். நீங்க வந்து ஒரு கிண்ணத்துல தண்ணியும் கத்தி எடுத்துக்கிட்டு அவங்களோடய போயிடுனாரு. எனக்கு புரியவே இல்லை. எனக்கு நம்ம அங்க போனா ஆசையா இருக்கு, விருப்பமா இருக்கு. அவங்க நம்மளை ரொம்ப கொஞ்சுறாங்க, நம்மளோட இருக்கிறாங்க. நம்ம அங்கேயே தானே இருக்கணும்னு ஆசைப்படுறோம். நமக்கு பிடிச்ச உடனே கோவமா ஏன் சொல்றாரு தாத்தா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. எங்க தாத்தா தெய்வம் மாதிரி பாசமானவர். ஆனா தெய்வம் மாதிரி பாசமான ஆட்கள்கிட்டையும் ஒரு 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 சாதி உணர்வு என்பது கலந்துதான் அவங்க தெய்வமா இருந்தாங்கங்கிறது இன்னைக்கு பார்க்கும்போது புரியுது. அந்த வகையில சக மனிதனை என்னை போல ஒரு மனிதன் அப்படின்னு அப்படின்னு பார்க்க மறுக்கிற ஒரு உணர்வை நான் அந்த மாதிரி ஒரு 7 வயசுல எல்லாம் சந்தித்ததா எனக்கு இது இருக்கு. ஆனாலும் தொடர்ந்து நான் வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கு வந்து என்னுடைய அதிர்ஷ்டமாக நான் இருந்த பல்லாவரத்துல தலித் மக்கள் குடியிருப்புல தான் நான் வந்து மனிதனாக்கப்பட்டேன், ஏட்டுப்படிப்பாளி. அந்த வகையில என்னை வளர்த்து வார்த்தை எடுத்தவர்கள் மக்கள். அந்த வகையில வந்து நான் வந்து நடைமுறை வாழ்வில் சாதி தீண்டாமை சம்பந்தமான விவாதங்களை கட்சி வேலைகளின் ஊடாகத்தான் கத்துக்கிறோம். இப்ப அதுல தீண்டாமை ஒழிப்பு அப்படிங்கிறது ஒரு 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 முன்னணியாக, அது ஒரு அமைப்பாக உருவாகும் போது அது ரொம்ப இயல்பா அதனுடைய முதல் மாநில குழு உறுப்பினர்களை நான் ஒருத்தனா மாறினேன். ஏன்னா அது ஒரு கமிட்டியா இருக்கும்போதே அதை எடுத்து வழி நடத்திய சம்பத் அவர்களோட நான் தொடர்ந்து தீக்குதல் இருந்த மணி பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த வேலையை எப்படி செய்யலாம், அந்த வேலையை எப்படி செய்யலாம், இங்க ஒரு வாய்ப்பு இருக்கு, இங்க இவங்க வேலை செய்யறாங்க, இவங்களை இணைச்சுக்கிட்டோம்னா இந்த சாதி ஒழிப்பு தீண்டாமை ஒழிப்பு பணியை வலிமையா செய்ய முடியும் அப்படின்ட்டு அவர்கிட்ட ரொம்ப இயல்பா நேருக்கு நேரே பார்த்துருக்க மாட்டோம், போன்லயே பேசிக்கிட்டே இருப்பேன். அப்போ அந்த வகையில நான் வந்து சென்னை தீக்குதலில் இருந்து ஒரு பிரதிநிதியாக நான் சென்றேன். மாநில மாநாட்டில் யாரும் எதிர்பாராத விதத்தில் அந்த மாநில மாநாட்டு தீர்மானங்கள்ல சிறப்பு கூறு திட்டம் என்ற தலித் மக்களுடைய பொருளாதார மேம்பாட்டுக்கான திட்டம் தமிழக அரசு அதை எப்படி வந்து அதாவது அரைகுறை மனதோடு எப்படி வந்து திமுக அரசு எப்படி அதை அமலாக்குகிறது. அதாவது மற்ற மாநிலங்கள்ல அதுவும் இல்லை, அந்த அரைகுறை மனது நிறைவேற்றல் கூட இல்லை. ஆனா இங்க அந்த அரைகுறை மன நிறைவேற்றல் எப்படி இருக்குங்கிறத ஒரு தீர்மானத்தை மேம்படுத்தி நான் எழுதி கொடுத்த உடனே அப்போ புதிதாக உருவான தலைமை தோழர்கள் எல்லாருமே என்னோட ஒரே நாள்ல நெருக்கமாயிட்டோம். நாங்க நீண்ட காலம் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியில நான் வந்து பணி செய்திருக்கிறேன். அந்த வகையில ஒரு அம்பேத்கர் மையம் என்று சொல்லி படிப்பதற்கான, பொருளாதார ரீதியில் முன்னேறுவதற்கான, ஆற்றல் படுத்துவதற்கான வேலைகள், வன்கொடுமைகளால் அவங்க பாதிக்கப்படும் போது முதல்ல நிற்கிறது. சென்னை வாழ் தலித்துகளுடைய நிலை வேற, கிராமப்புற தலித்துகள் நிலை வேற. இதுதான் என்னுடைய கருத்துக்கள் உருவாயிருக்கிற என்னுடைய அனுபவ சூழல். நான் வந்து நான் ஏதாவது பேசினேன்னா இந்த சூழல்கள்ல நான் வேலை செஞ்ச இதுல இருந்து என்னுடைய வாசிப்புல இருந்தா நான் பேசுகிறேன். ஆக நான் வந்து தீண்டாமை ஒழிப்பா சாதி ஒழிப்பா அப்படிங்கிற தலைப்புக்கு நியாயம் பண்ணும்போது நான் தீண்டாமை என்ற சொல்லையே நான் எப்படி எடுத்துக்கிறேன்னா அது நம்ம சொல்லு இல்லைன்னு எடுத்துக்கிறேன். அது வந்து இந்திய சாதி சமூகத்திற்கு வெளியில இருந்து பார்த்த, நம்ம சமூகத்தை வெளியில இருந்து பார்த்த, நம்ம சமூகம் அல்லாதவர்கள் ஏற்படுத்திய அன்டச்சபிலிட்டி அப்படிங்கிற ஆங்கில சொல்லினுடைய தமிழாக்கமா இருக்கு. இந்திய சாதி சமூகத்தை நீங்க முழுமையாக நீங்க வந்து அதனுடைய அதனுடைய உள்ளது உள்ளபடி அதை புரிந்து கொள்ள வேண்டும்னா தீண்டாமை சமூகம் அப்படின்னு மட்டும் அதை சொல்ல விட முடியாது. ஏன்னு என்று சொன்னால் இங்க வந்து பாராமை அப்படிங்கிறது நீங்க யார் யார் எந்த பக்கம் வரணும், எத்தனை தூரத்துல இருக்கணுங்கிற விஷயங்கள் அது விவாதிக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அணுகாமை என்பது கேரள கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறுகளை எழுதும்போது கூட நான் சிறு வயதில் சாமி அப்படின்னு குரல் கேட்டுட்டு என்ன குரல் மட்டும் கேட்குதுன்னு எங்க அப்பாட்ட கேட்டேன்னா அவங்க எல்லாம் அடுத்தவர் கண்ணில் படக்கூடாது என்று விதிக்கப்பட்டவர்கள். அதனால அவங்க நாங்க இருக்கிறோம் சாமி அப்படின்னு சொல்லி நாம வர்றோம்னு ஒதுங்கி ஒளிஞ்சு நிக்கிறாங்கன்னு சொன்னாருன்னு ராமச்சந்திர பிள்ளையருடைய வாழ்க்கை வரலாறுல நான் படித்தேன்.
அதாவது பாராமைக்கான ஆதாரங்கள் இருக்குது. அந்த வகையில நீங்க வந்து ஒரு அணுகாமை பாராமை அப்படிங்கிறது எல்லாம் உள்வாங்கிக் கொள்ளாத ஒரு சொல்லுதான் தீண்டாமை. தீண்டாமை என்பது வெள்ளக்கார வார்த்தை. இப்போ அந்த வகையில நீங்க வந்து அணுகாமையை உள்வாங்கி பாராமையை உள்வாங்கி இன்னைக்கு பாராமை அணுகாமை வந்து நவீன கால சூழல்ல ரொம்ப வேகமாக பலவீனம் அடைந்து விட்டாலும் இந்த தீண்டாமை ஒழிப்பு என்ற சொல்ல நீங்க வந்து ஒரு அதாவது வெளி தோற்றத்துல ஒரு மனிதனை மனிதன் தீண்டுவது அப்படிங்கிற புறச்சொல்லாகவும் அதை எடுத்துக்கலாம். ரெண்டாவது ரெண்டாவது சமூக வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு ஒவ்வொரு யூனிட் ஒவ்வொரு களத்திலும் ஒவ்வொரு தளத்திலும் அப்படி ஒரு மனிதன் இருக்கிறான் என்பதை கணக்கிலே எடுத்துக்கொள்ளாத ஒரு சமூக நடத்தையாக எடுத்துக்கலாம் நீங்க தீண்டாமைங்கிறத. அவரை நான் தொடமாட்டேன், அவரு வேற சாதிக்காரரு அப்படிங்கிற அந்த சின்ன அர்த்தம் மட்டும் இல்ல, அரசினுடைய அரசாளுகையா இருக்கலாம் அல்லது அரசினுடைய திட்டங்களாக இருக்கலாம், மற்றபடி சமூக வாழ்வினுடைய எந்த ஒரு விஷயத்திலையுமே அப்படி ஒருவன் இருக்கிறான் என்பதை பாராமலே கடந்து விடுதல், அப்படி ஒருத்தன் இல்லைன்னு நினைத்து கொண்டு நடந்து கொள்ளுதல், அதை அவனை அணுகாமல் இருப்பது. அது மாதிரி தீண்டாமை என்ற அந்த சொல்லுக்கு சின்ன அர்த்தமும் பெரிய அர்த்தமும் இருக்கிறதாக நான் நான் கருதி கொள்கிறேன். இல்ல இப்ப தீண்டாமை ஒழிப்பு அப்படின்னு சொல்லும்போது பொதுவா இந்த விவாதங்கள் எப்படி நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா, நீண்ட காலமாக தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி அப்படிங்கிற அந்த 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 அமைப்பு பிறக்கும் போதே வந்து ஆதவன் டீச்சர் என்ன சொன்னார்னா, எவ்வளவு சீக்கிரம் இந்த அமைப்பை ஊத்தி மூடுறோமோ, எவ்வளவு சீக்கிரம் இந்த வேலையை முடிச்சிட்டோம் சக்சஸ்ஃபுல்லா, இதை சீக்கிரம் கலைக்கணும், எப்போ இந்த சங்கத்தை இனிமே இந்த சங்கமே தேவையில்லடா அப்படின்னு கலைப்பதற்காக இந்த சங்கத்தை உருவாக்குகிறோம். அவர் சொன்ன வார்த்தை ரொம்ப அருமையான வார்த்தை. அதே மாதிரி நான் வந்து ஒரு குறிப்பிட்ட தலைவர்கிட்ட என்ன சொன்னேன்னா, தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை வந்து வன்கொடுமைகள் ஒழிப்பு முன்னணியா மாத்திராதீங்க அப்படின்னு கேட்டேன். ஏன்னா என்னிட்ட ஒரு தலைவர் சொன்னாரு, அது என்னங்க அமைப்பு தீண்டாமை ஒழிப்பு முன்னணி, எங்கன்னா யாருனாவது வெட்டிக்கிட்டாங்கன்னா யாராவது ஒருத்தவங்க கொண்டுட்டாங்கன்னா நம்ம இங்க ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்துவோம், நடத்திட்டு கலைஞ்சிருவோம், அதை தவிர அதுல செய்யறதுக்கு என்ன இருக்கு அப்படின்னு ஒரு தலைவர். இன்னொரு தலைவர் சொன்னார், சென்னையில என்னங்க தீண்டாமை இருக்கு, சென்னையில போய் அப்படின்னு, அது எதுக்கு அந்த அமைப்பு. ஆக இந்த தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ற அமைப்பு பலவிதமான விவாதங்களுடைய ஆய்வுகளுடைய ஒரு இதுவாக உருவாயிருக்கிறத நான் பாக்குறேன். அப்போ இன்னொரு மிக முக்கியமான மையமான ஒரு தலைவர் ஒரு முறை என்கிட்ட வந்து என்ன கேட்டாருன்னா, தமிழ்நாடு தீண்டாமை ஒழிப்பு முன்னணிங்கிற பேரே வேணாம், சாதி ஒழிப்பு முன்னணின்னு பேர் வைக்க சொல்றாங்க அப்படின்னு சொன்னாங்க. இப்ப நான் என்ன சொன்னேன்னா, சாதி ஒழிப்பு முன்னணின்னு பேர் வைக்கிறதுல எந்த தடையும் இல்லை, அவசியம் வேணும், அது வந்து கண்டிப்பா இருக்கணும். ஆனா தீண்டாமை ஒழிப்பு முன்னணிங்கிற பேரே ஒரு போராட்ட ஆயுதம். ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு அரசியல் சாசனப்படி தீண்டாமை ஒழிப்பு என்பது நேரடி கடமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. தலித்துகள் பழங்குடிகளுடைய நலம் என்பது அவருக்கு சூப்பர்வைசிங் டிபார்ட்மெண்ட் கிடையாது, அவருடைய நேரடி பொறுப்பு. இப்ப அந்த அடிப்படையில அவர் வந்து என் மாவட்டத்துல எந்த தீண்டாமை இல்ல, தலித்துகள் பழங்குடிகள் நன்றா இருக்கிறார்கள் அப்படின்னு ஒவ்வொரு மாசமும் ஒவ்வொரு வருஷமும் அவர் ஃபைல் பண்ணி எல்லாம் சுமூகமா இருக்கு அமைதியாக இருக்குதுன்னு அவர் சொல்ல வேண்டிய தீண்டாமை ஒழிப்பு முன்னணி என்ற அந்த லெட்டர் பேடே வந்து ஒரு போராட்ட ஆயுதம். நீங்க அவர் முன்னாடி போய் இதை உட்காந்து இத நீங்க இந்த இடத்துல இந்த பிரச்சனை இருக்குன்னு சொன்னீங்கன்னா அது அவரை சங்கடப்படுத்தும், அவர் உடனடியாக செயல்பட வேண்டும் என்ற அழுத்தத்துக்கு ஆளாவாரு. நீங்க சாதி ஒழிப்பு முன்னணின்னு ஒரு லெட்டர் பேடை எடுத்துக்கொண்டு அவர் முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா அவர் முதல்ல உங்களை அருமையான ஒரு நகைச்சுவைக்கு ஆளாக்கக்கூடிய ஒரு ஆள் வந்திருக்காருன்னு நினைப்பாரு. சாதியை ஒழிச்சிட போறீங்களாக்க, யாரு நீங்க, எங்கிருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு தான் ஆரம்பிப்பார். இப்ப அந்த சாதி ஒழிப்பு முன்னணி என்பது வந்து ஒரு 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 அன்றாட போராட்டத்துக்கு தினசரி போராட்டத்துக்கு பயன்படுகிற கருவி அல்ல. அது வந்து நீங்க கருத்தரங்குகள் நடத்தலாம், தெளிவுகள் நடத்தலாம், தத்துவ விவாதங்கள் நடத்தலாம், அதை வந்து இரட்டை குழல் துப்பாக்கி போல ரெண்டு அமைப்பு வச்சுக்கலாம் அப்படி என்பது என்னுடைய கருத்தா இருந்தது. அப்போ சில தோழர்கள் நீங்க தீண்டாமை இப்ப திராவிட இயக்க தோழர்கள் என்னிடம் விவாதிச்சிருக்காங்க, தீண்டாமை ஒழிப்பு என்பது சாதி அமைப்பினுடைய விளைவாக தீண்டாமை இருப்பதால் சாதி அமைப்பை
ஒழிப்பதற்காக அமைப்பு நடத்தினால்தான் நீங்க தீண்டாம ஒழிக்க முடியும். சாதி அமைப்பை ஒழித்தால்தான் தீண்டாம ஒழிக்க முடியும் அப்படின்னு சொல்வது. இப்போ ஆக்சுவலி இப்ப உயிருள்ள உதாரணமாக எனது தலைமுறை இருக்குது. நான் சமூக நீதிக்கான அறப்போர் புத்தகத்தை தமிழ் பதிப்புக்காக நான் அதை சமர்ப்பணம் செய்யும் போது பி.எஸ். கிருஷ்ணன் அவர்கள் என்னுடைய முன்னோர்களாகிய நான் பிறக்க நேரிட்ட சமூகமான சமூகத்துக்காக ஒரு சமர்ப்பணம் வைத்தார். என்னுடைய 3 தலைமுறைக்கு முன்னாடி தாழ்த்தப்பட்டோர் டிப்பரஸ்ட் கிளாஸ் என்ற பிரிவில் இருக்கிறவங்க ஆர்கனைஸ்டு முயற்சி மூலமாக தீண்டாமையை கடந்து பொருளாதார முன்னேற்றம் அடைவதற்கான ஒரு எங்க கொள்ளுத்தாத்தாலாம் கிட்டத்தட்ட 500-600 ஏக்கர் வைத்திருந்த ஒரு நிலப்பிரபுவா இருந்தார். ஆனா ஒரு சாதாரண மனிதனு கூட பனைமரத்துல இருந்து இறங்கு போய் ஒரு மளிகை கடை வையின்னு ஒரு ஆர்கனைஸ்டு சங்க முயற்சி மூலமாக இந்த சமூகம் என்பது ஒரு 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 இப்ப பிற்படுத்தப்பட்ட சமூகமாக தற்சமயம் பிறக்கிற குழந்தைகள் தீண்டாமையிலிருந்து தங்களை அப்படின்னா என்னன்னு தெரியாதவர்களாக வாழ்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. இதை கருத்தில் கொண்டு பி.எஸ். கிருஷ்ணன் குறிப்பாக அதாவது தலித்துகளுக்கு என்ற அடிப்படையில வெண்மணி தியாகிகளுக்கு ஒரு வணக்கம், அதே மாதிரி வாச்சாத்தி தியாகிகளுக்கு ஒரு வணக்கம், அதாவது சமர்ப்பணம், அதே நேரத்துல இந்த நாடார் சமூகத்தும் தன்னை விடுவித்துக் கொள்வதற்காக செய்த கோயில் போராட்டங்கள், அதுல இறந்தவர்கள் மரணித்தவர்கள் அந்த தியாகிகளுக்கு வணக்கம் என்று அவர் குறிப்பா நான் கேட்டுக்கொள்ளாமலே நான் யார் என்னன்னு கூட அவருக்கு தெரியாது. ஆனா இன்றைக்கு ஒரு ஆய்வு பொருளாக இருக்கிற விவாதிக்கப்படுகிற ஒரு நிகழ்வு இருக்கு. அதனால நான் என்ன சொல்றேன் அப்படின்னு சொன்னா, நீங்க ஒரு சாதி சமூகத்தை ஒரு ஒட்டுமொத்தமாக நீங்கள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டு அது மொத்தமாக புரிந்து கொண்டால்தான் அதை நீங்கள் புரட்டி போடுகிற வேலையை நீங்கள் செய்ய முடியும். அதற்கு பிறகாக இந்த பேரை மாத்தினா இப்ப சர்டிபிகேட் ஒழிச்சுட்டா சாதி ஒழிஞ்சிரும் நம்பக்கூடிய கணிசமானவர்கள் தமிழகத்தில் இருக்கிறார். ஒரு அமீர்னு ஒரு 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 டைரக்டர் அவர் ஒரு மைக்ல பேசுறாரு, சர்டிபிகேட் எல்லாம் கிழிச்சு போட்டீங்கன்னா ஜாதி ஒழிஞ்சிடாதா? சாதியை பண்பாட்டு தளத்துல வைத்து எந்த அளவுக்கு பேசுகிறார்களோ பேச விரும்புவர்கள் பேசட்டும். ஆனால் பொருளாதார மட்டத்திலே சமூக பொருளாதாரம் என்று சொல்லக்கூடிய, அதாவது 1 வயதுக்குள் சாகிற குழந்தைகளில் இந்திய குழந்தைகளில் தலித் குழந்தைகள் பழங்குடி குழந்தைகள் அதிகம். இப்போ இப்போ சாதி அடுக்குல அடிநிலையில இருக்கிறவர்களுடைய பொருளாதாரத்தை முன்னுரிமை கொடுத்து அவர்களுடைய பிற்படுத்தப்பட்ட நிலைமையை நீக்குவதன் மூலமாக, சிறப்பு கவனம் செலுத்துவதன் மூலமாக, அது சோசியல் இம்பேலன்ஸ் மூலமாக ஒரு சமூக பொருளாதார சமத்துவத்தை கொண்டு வருவதன் மூலமாக சாதி ஒழிக்கப்படுதல். சாதி ஒழிக்கப்படுதல்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறத விட படிநிலை ஏற்றத்தாழ்வை பலவீனப்படுத்துதன் மூலமாக இவர்களை ஆற்றல் படுத்துதல், மேலே கொண்டு வருதல், அதை முன்னுரிமை பணியாக அல்லது சோகால்டு வர்க்க போராட்டம் என்ற தொழிற்சங்க பணிகள், விவசாய சங்க பணிகள் என்ற அந்த பணிகளுக்கு சம அளவு முக்கியத்துவம் பணிகளாக இந்த பணிகளை இணைத்து செய்தல். இதுதான் நான் புரிந்து கொள்கிற சாதி ஒழிப்பை நோக்கிய பாதை. இப்போ அந்த ஒரு பேராசிரியர் கேசவன் சொல்றாரு, தெற்கு ஆசியா முழுவதும் சாதி முறை இருக்குது, சாதி சமூக அமைப்பு முறையினுடைய மைய புள்ளியாக இந்தியா இருக்குது. அதுல என்ன சொல்றாங்க, தென்னிந்தியால சாதியினுடைய இறுக்கம் ஜாஸ்தி, வட இந்தியா கொஞ்சம் தளர்வா இருக்குன்னு சொல்றாங்க. இப்ப அந்த வகையில சாதி சமூக முறை என்பது இலங்கை சமூகம் பிராமணர்கள் அல்லாத சாதி சமூகமா இருக்கு. இந்த சதி கோட்பாட்டு சமூக நீதி உணர்வாளர்கள் இருக்கிறாங்கல்ல, ஒரு சதி செய்துதான் சாதியை உருவாக்கிட்டாங்க, யாரோ ஒருத்தர் சதி செய்து அது கடவுளுடைய ஆணைன்னு சொல்லி பண்ணிட்டாங்க, அது ஒரு காரணமா இருக்கலாம். ஆனா அது மட்டுமே என்று பேசுகிறவர்கள் இலங்கை சமூகத்தை பார்த்தாங்கன்னா இலங்கையிலே பிராமணர்களே இல்லாமல் சாதி சமூகம் இயங்குவதை அவங்களால பார்க்க முடியும். அதை ரவீந்திரன் தோழரும் பலமுறை சொல்லியிருக்கிறார். இப்ப அந்த வகையில நான் எடுத்துக்கொண்ட தலைப்பிலே நான் இன்றைக்கு விவாதமாக நான் முன்வைக்க முதல் கட்ட இந்த உரையாடலுக்கு நான் முன்வைக்க விரும்புவது என்ன சொன்னால், இங்க இந்தியாவிலே 2013 கணக்குப்படி 1211 தலித் சாதிகள், பட்டியலிடப்பட்ட தலித் சமூகங்கள் 9 வகையான வகைப்படுத்தலே 1932 இருந்து இன்று 2011 வரைக்கும் வகைப்படுத்தப்பட்ட 1211 தலித் சாதிகள் இந்தியா முழுவதும் இருக்கின்றன. இந்த இந்தியா முழுவதும் இருக்கிற இந்த சாதிகளில அரசு பணிகள் சார்ந்து வேலை செய்யறவங்க, விவசாயம் சார்ந்து வேலை செய்யறவங்க, தோல் பதனிடுதல், துப்புரவு பணி சார்ந்து வேலை செய்யறவர்கள் உள்ளுக்குள்ளே அடுக்குகளாக இருக்கிறார்கள்.
அதே சமயத்துல நீங்க பழங்குடி எடுத்தீங்கன்னா பழங்குடி அடுக்கா இருக்குது. எங்கெல்லாம் பெரும்பான்மை மாநிலங்களாக இருக்கிறார்களோ அந்த அதாவது வடக்கு இருக்கிற மாநிலங்கள்ல பெரும்பான்மையா பழங்குடி இருக்கிற மாநிலங்கள்ல கொஞ்சம் செழிப்பா இருக்கிறார்கள். ஆனால் மற்ற மாநிலங்கள்ல சிறுபான்மையா இருக்கிற மாநிலங்கள்ல உங்களுக்கு 700க்கும் மேற்பட்ட பழங்குடிகள் இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் வந்து 37 பழங்குடிகள் இருக்கிறார்கள். 37 பழங்குடிகள்ல கூட உங்களுக்கு இந்தியா முழுவதும் 75 பேர் தொல்குடிகள்னு சொல்றாங்க. அவங்க வந்து வேட்டையாடுதல், இயற்கை பொருட்கள் சேகரிப்புதல் என்ற விவசாயத்துக்கு முந்தைய பொருளாதார காலகட்டத்திலே இன்னும் வாழ்கிறவர்களாக இருக்கிறார்கள். இப்ப இதற்கு பிறகு பிற்படுத்தப்பட்ட சமூகங்கள் ஒரு 1000க்கும் மேற்பட்ட பிராமண சாதிகள் காஷ்மீர்ல இருந்து இங்க இருக்குது. இந்த வாழ்முறை என்பது ரவீந்திரன் சொல்வதை போல இந்திய துணை கண்டத்தினுடைய இந்திய சாதி சமூகத்தினுடைய பல்வேறு சிவிலைசேஷன்கள் ஒன்றாய் வந்து இங்கு கலந்து இவர் தான் அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கு மரபணு ஆராய்ச்சிகள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது. இவர் ஆரியர், இவர் திராவிடர், இவர் அவரு இவருன்னு எதுவும் சொல்ல முடியாத அளவுக்கு பல்லாயிரம் ஆண்டுகளாக ஒன்று கலக்கப்பட்ட ஒரு ஒரு அலையலையாக இங்கே ஆப்பிரிக்காவில் இருந்தும் மற்ற பகுதிகளில் இருந்தும் ரஷ்யால இருந்து கூட ஒரு பகுதி மேற்குடி மக்களாக வந்தார்கள் என்று சமீபத்தில் ஒரு மரபணு சோதனை வருகிறது. இதெல்லாம் வந்து ஒன்றாக இங்க கலப்பினமாக கலந்து உருவாயிருக்கிற ஒரு ஒரு வாழ்முறையாக, அந்த வாழ்முறைக்குள்ளே முன்னாடி வந்தவன் கொஞ்சம் அட்வான்ஸ் ஆகும், பின்னாடி வந்தவன் கொஞ்சம் பிற்படுத்தப்பட்டவனாகவும் இருக்க அந்த சமூக நிலைக்கு ஒரு இது கடவுள் தான் இப்படி படைச்சாரு, இது வர்ண சமூகம், இது இப்படித்தான் இருக்குன்னு அவர் விரும்பி இருக்கிறாரு என்று அதற்கான புராண கதைகள்லாம் உருவாக்கப்பட்டு இது வந்து ஒரு ஒரு அப்படி இயங்கி கொண்டிருக்கிற ஒரு சாதி சமூகமாக இருக்கிறது. இங்கே தீண்டாமை ஒழிப்பா சாதி ஒழிப்பா என்ற விவாதமே கூட ஒரு முழுமையான புரிதல் இல்லாத காரணத்தால் அது ஒரு அதாவது ஒரு சமூக மாற்றத்தினுடைய மேல் அடுக்கிலே நடக்கிற ஒரு மேம்போக்கான உரையாடலாக அது இருக்கிறது என்று நான் கருதுகிறேன் என்று சொல்லி அவர் சொன்னதுல அவர் எல்லாமே மேல் போக்கா இருக்குது அப்படின்னு சொல்றது முதல்ல தப்பு. அது சாதி ஒழிப்பு என்ற கோட்பாட்டை முதல்ல சொன்னது யாரு? அனிகிலேஷன் ஆஃப் காஸ்ட் சொன்னது யாரு? சாதி ஒழிப்பு என்பது இஸ் எ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அது ஒண்ணு நிர்வாக முறை அல்ல. அப்ப பொலிட்டிக்கல் இஷ்யூவை எப்படி பண்ணணும்னா பண்பாட்டு தளத்திலேயும் அரசியல் தளத்திலேயும் போராட வேண்டிய ஒன்று. அதனாலதான் அவர் என்ன பண்றாரு, எல்லா சாதி அமைப்பு கொண்டு வர்றாரு. ரெண்டு, இதுக்கு அடிப்படை என்ன? சாதி உணர்வுடைய ஏற்றத்தாழ்வுக்கு அடிப்படை என்ன? உடல் உழைப்பு கேவலம். ஒரு சோம்பேறிக்கு உட்கார்ந்து மந்திரம் மோதினான்னா அவன் தெய்வத்துக்காக மதிக்கப்படுவான். ஆனா மாட்டு தோல் உரிக்கிற அந்த தொழிலாளி இருக்கிறானா, அவன் ஸ்கில் இந்த ஐயருக்கு வருமா? ஒரு மாட்டினுடைய தோலை ஒரு இடத்துல கூட கிழிசல் இல்லாம உரிச்சிருவாங்க. ஒரு சர்ஜனா கூட நடக்காது. அது அவன் கை வண்ணம் இருக்கும். அதே மாதிரி நாட்டு நடுற பெண்களுடைய இது இருக்கு, அவங்களுடைய திறமையை பார்த்தீங்கன்னா உழைப்பை கேவலப்படுத்தக்கூடிய ஒரு உணர்வு. அந்த அது பண்பாட்டு போராடுவீங்களா, சட்டம் போட்டு தடுப்பீங்களா? சாதி ஒழிவதற்கு இப்போ இப்ப இட ஒதுக்கீடு ஒதுக்குனாங்க இல்லையா, இது என்ன கொண்டு வந்திருக்குன்னு சொன்னா வாக்கு வங்கி அரசியலுக்கு சாதி உணர்வை பயன்படுத்தக்கூடிய நிலைமை வந்திருக்கு. இப்ப என்னாச்சு, ஒவ்வொரு சாதிக்காட்டும் ஒரு கட்சியை உருவாக்குறாங்க, ஒரு அமைப்பை உருவாக்குறாங்க. இப்படி உருவாக்கும் பொழுது அதிகமா பாதிக்கப்படுறது சாதி எது? தலித் மக்கள் தான். இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா இந்த வாக்கு வங்கி அரசியல்ல ஐயரா டாமினேஷன் இருக்காரு, இல்ல செட்டியாரா? இல்ல. தமிழ்நாட்டில் முக்கியமான இடத்தில் இருக்கக்கூடிய கவுண்டர், தேவர், வன்னியர், அப்புறம் நாடார், இந்த 4 சாதியினுடைய கண்ட்ரோல்ல தான்
தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா பஞ்சாயத்து போர்டுகள்லையும் எல்லா உள்ளாட்சி அமைப்புகள் இவங்க தான் இருப்பாங்க. ஒரு கிராமத்துல 10% தான் நாடார் இருப்பாரு. ஆனா அந்த அங்க 20-30% மேல தலித் இருப்பாங்க. ஆனா அவங்க அவங்க செல்வாக்கு அங்க செல்லுபடி ஆகாது. அது காரணம் என்னன்னா இந்த வாக்கு வங்கி அரசியலுடைய மிக அடிப்படையானது. இது இஸ் எ பொலிட்டிக்கல் இஷ்யூ. அது மட்டுமல்ல, பண்பாட்டு போராட வேண்டிய ஒரு இஷ்யூ. எனவே 2 செய்ய வேண்டும் என்றால் டாக்டர் அம்பேத்கர் சொன்ன வழியில சாதி ஒழிப்பு என்று ஒரு இயக்கமாகத்தான் அது நடத்தினால் வெற்றி பெறும். இது நீங்க தீண்டாமை ஒழிப்புன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்கன்னா, எங்காவது ஒரு கிராமத்துல ஏதோ ஒரு சம்பவம் நடக்கிறத வச்சுக்கிட்டு இன்னும் ஒழியலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா, உண்மையான நிலைமை தெரியாம போயிடும். இதுதான் என்னுடைய கருத்து. இந்த சாதியே ஏற்பட்டது மதத்தினால. அப்போ அது வந்து இந்த அந்த படிநிலைகளை கொண்டு வந்திருக்கு. அப்போ மதம் எப்பொழுது மறையும் அப்படின்னாக்க, அந்த அஹ், அஹ், ஒரு சமுதாயத்துல மதத்திற்கே இடம் இல்லாம அடித்தளத்தில் மாறும் பொழுது மதம் போகும். மதம் போகும்போது சாதி போகும். இப்படிதான் நான் பார்க்கிறேன். ஏன்னா எப்போ வந்து இந்த மதத்தினால இது தோற்றுவிக்கப்பட்டதோ அதுதான் இது பண்ணணும். அதுக்கு நம்ம வந்து நாத்திகம் மாதிரி ஹேண்டில் பண்ண முடியாது. இது வந்து ஒரு தத்துவார்த்த சமாச்சாரம். சட்டம்லாம் வேலைக்கு ஆகாது. நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன்லாம் ரொம்ப அழகா சொல்லுது. ப்ரொஹிபிஷன், அதுவும் என்ன சொல்லுது, ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் அண்ட் ரைட் டு ஈக்குவாலிட்டி. கரெக்டு. அது வந்து ஆர்டிகல் 14 சொல்லுது. 14வது அம்சம் சொல்லுது. ஆர்டிகல் 15 அந்த டிஸ்கிரிமினேஷன் பாகுபாடு இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றது. 15(2) அந்த மாதிரி இருக்கிறத தடுக்கணும். இதெல்லாம் சட்டம் இருக்கு. இத்தனை சட்டமும் கான்ஸ்டியூஷன்ல ரொம்ப கிளியரா இருக்கும்போது இத்தனை வருஷம் ஆகி இந்திய சமூகத்துல இதெல்லாம் ஒன்றும் வேலைக்கு ஆகல, தடுக்கல. அப்போ சட்டத்தால இது ஒன்றும் பண்ண முடியாது. அபாலிஷன் ஆஃப் காஸ்ட் பேஸ்ட் சொசைட்டி அதெல்லாம் ஓகே, ரைட், கான்ஸ்டியூஷன்லாம் இருக்கு. ஆர்டிகல் 17 எல்லாம் இருக்கு. ஆர்டிகல் 23 எல்லாம் இருக்கு. அஃபர்மேட்டிவ் ஆக்ஷன் வேணும் அப்படின்னு கான்ஸ்டியூ, அதாவது ஒரு நடைமுறையா கம்பல்சரி ஒரு இதை பண்ணியே ஆகணும் அப்படின்ற ஒரு இது இருக்கு. தொடர் விஎம்எஸ் இன்னைக்கு சொல்லிட்டார்ல கிளியரா. ரவீந்திரன் தொடரும் முன்னாடி சொல்லியிருக்காரு. இந்த சமுதாயத்துல பிளவுபட்ட சமுதாயம், முதலாளித்துவ சமுதாயம், அது வந்து மக்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு அது என்ன பண்ணுது, அது வந்து இந்த சாதியை யூஸ் பண்ணுது. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய இந்த படிநிலைகள் போகணும்னாக்க அது மதத்துக்கு உண்டான தேவை ஒரு சமுதாயத்துல காலியாகும் போது, மதமே காலியான போது சாதி எங்க இருக்க போகுது? அப்படிதான் வரும். இப்போ இதுக்கு வந்து ஆனாலப்பட்ட முதலாளித்துவ நாடுகளான நார்வே, ஸ்வீடன், டென்மார்க், இந்த ஸ்காண்டினேவியன் நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சர்ச் இருக்கும், திறந்துருக்கும் காலங்காத்தால. 1,00,000 பேர் இருந்தாங்கன்னா அந்த நாட்டில் 2 பேர் 5 பேர் தான் போவாங்க சர்ச்சுக்கு. அதான் முக்கியத்துவம். அப்போ ஒரு முதலாளித்துவ நாடுகள்லயே அந்த மதத்துக்கான ஒரு முக்கியத்துவம் போயிடுச்சுன்னாக்க, இது இந்த வேறுபாடுகள் இப்போ நான் கேத்தலிக்ஸ், ப்ராட்டஸ்டன்ஸ் இல்லையானாங்க எத்தனையோ சப்காஸ்ட்லாம் வேற இருக்குது அந்த நாடுகளில். கிறிஸ்துவ மதத்தில் அதெல்லாம் இல்லை, கொள்ள அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் இல்லை, எல்லா மதத்திலையும் இருக்குது. அப்போ அந்த மதத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ், முக்கியத்துவம் போயிடுச்சுன்னாக்க இது காலி ஆகும். இதுதான் நான் பேசுறது. ஆனால் கான்ஸ்டியூஷன்ல எல்லாம் சொல்லியிருக்கு. நடைமுறையில் இந்திய ஆளுநர்கள், ஆட்சியாளர்கள் இதை வந்து நிறைவேற்றத்துக்கு அவங்க தயாரா இல்லை. அம்பேத்கர் காட்டிய வழியை பின்பற்றத்துக்கு எந்த ஒரு கட்சியும் முயற்சி எடுக்கல, இடதுசாரிகளை தவிர. அதனால்தான் இப்போ இந்த சாதியே வந்து மதத்துக்கு கீழே வர்றதுனால நம்ம வந்து இது வெறும் பேரை மாத்திரம் மாத்தி பிரயோஜனம் இல்ல. ஒரே எந்த மதத்தின் கீழே சொல்லாரு? மதம் சொல்லாரு. எல்லா மதம், இந்து மதம், இந்து மதம் இங்க நம்ம நாட்டுல, நம்ம நாட்டுக்கு வந்து இந்து மதம். நீங்க இஸ்லாம் எடுங்க, நீங்க எதை வேணாலும் எடுங்க. இஸ்லாம்லயும் சாதி இருக்க. எதுல இல்ல, எந்த மதத்துல இல்ல? எனக்கு சொல்லுங்க, ஏதாவது உலகத்துல ஏதாவது ஒரு இஸ்லாம்
இஸ்லாம ஒழிச்சா ஜாதி ஒழிஞ்சிருமா? எது எல்லா மதத்தையும் அது ஒழிச்சா அந்த ஜாதி நாட்டுல ஒழியும். ஏற்படணும், அது அந்த நாட்டுல ஏற்படணும், அது சரி, அது சரி. அந்த நாட்டுல ஏற்படணும். அதே மாதிரி இந்த ஒரு நாட்டுக்கு நாடு இது வித்தியாசப்படும். அதையும் நான் சொல்றேன். அதுக்கு தான் சொல்றேன், சமுதாயத்துல அந்த மதத்துக்கு உண்டான இம்பார்ட்டன்ஸ் போகும்போது அப்போ இது ஆட்டோமேட்டிக்கா போகும். இதுதான் என்னுடைய இதை வந்து வெறும சொல்ல, இது வந்து நம்ம தோத்தாத்திரியா எழுதியிருக்காரு மதமும் மார்க்சியம்ன்ற புக்ல. அது சரி. இது தோழர்கள் ஐரோப்பிய காதலியை நினைத்து கொண்டு இந்திய மனைவியோடு வாழ்தல் அப்படிங்கிற மாதிரி நீங்க இத எந்த வந்து நான் சர்டிபிகேட் வேணாலும் புரிஞ்சுக்கிறேன். கொடுக்கலாம், ஆனா நான் இதை ரொம்ப நான் வந்து அர்ஜென்ட்டா அதை சொல்லுவேன் நான். புரிஞ்சுக்கிறேன் தோழர். ரவீந்திரன் சாதி அமைப்பே இல்லாத ஒரு சமூகத்தை உருவாக்குவது. தீண்டாமை ஒழிப்பு என்பது ஒரு குறிப்பிட்ட பாகுபாடை ஒழிப்பதுதான். பேரு எதனா வச்சுக்கலாம், ஆனா நம்ம என்ன வேலை செய்யறன்றதுதான் ரொம்ப முக்கியம் தோல. இந்தியாவுல சாதி படிநிலை எப்படி இருக்குதோ அப்படிதான் பொருளாதார படிநிலையும் இருக்குது. நீங்க வந்து 80 70களில எம்எல்ஏ வலுவா இருந்த தர்மபுரியில எந்த தீண்டாமையும் சாதி இது மோதலும் நடக்கல. ஆனா நீங்க சொன்ன மாதிரி எனக்கு சென்னையில தீண்டாமையோட மாவட்ட குழுல இருந்து வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்கு. நீங்க சொன்னதை நானும் இதை அனுபவிச்சிருக்கேன். சென்னையில சாதி இல்லைன்னு சொல்லி பேசின தலைவர்கள்லாம் வந்து இருந்தாங்க. அதனாலதான் வந்து சென்னையிலே சாதி இல்லைன்றதுனால்தான் தீண்டாமை ஒழிப்பு முன்னணியை வந்து பகுதி வாரியா நிர்வாகிய பகுதி செயலாளர் பகுதி தலைவர்கள்லாம் நிர்வாகியே எடுக்கல, வெறும் மாவட்ட நிர்வாகி ஒண்டி வந்து அதுதான் எடுத்தாங்க. அது கேட்டதுக்கு இதுதான் வந்து அவங்க சொன்னாங்க. இப்போ வந்து இந்தியாவிலேயே வந்து முதல் பணக்காரன் 2வது பணக்காரன் ஒரு குறிப்பிட்ட சாதிக்காரனா இருக்கிறான்றத ஒரு புத்தகம் ஒண்ணு எழுதியிருக்கு. பாக்குவா ராஜன் சொல்லி ஒரு புக்கு எழுதியிருக்காரு. இப்போ புதுசா இன்னும் ஒரு ஆராய்ச்சி நடந்துன்னு இருக்குன்னா, ஏஐ மூலியமா மரபணு நோயை கூட வந்து சரி செய்ய முடியும்னு சொல்லி இப்போ புது ஆராய்ச்சி வந்திருக்கு. ஆனா அம்பேத்கர் சொன்ன மாதிரி சாதி ஒழிப்பு தான் பேர் வச்சாரே தவிர தீண்டாமை ஒழிப்புன்னு பேர் வைக்கல. பேரு எதனா ஒண்ணு இருக்கட்டும், பேரு எடுத்ததுனால பிரச்சனை இல்லை, நம்ம என்ன வேலையை முன்னெடுக்கிறோன்றதுதான் தோழர் ரொம்ப முக்கியம்ன்றதை நான் என்னுடைய முதல் பார்வையா வைக்கிறேன் தோழர். நன்றி. சாதி என்றது உலகத்துல இல்லாத ஒரு அசிங்கமான விஷயம். அது எங்களுக்குள்ள தேவையில்லாமல் வந்திருக்குது. அதை முதல்ல ஒழிக்க வேணும். இது இப்ப இல்லை, 1930ஆம் ஆண்டுல இருந்து கம்யூனிஸ்டுகளும் அம்பேத்கர் பெரியாரும் என்ற 2 பேரோடையும் விவாதிச்ச விஷயங்கள். சாதியை முதல் ஒழிச்சு போட்டு தான் இந்திய விடுதலையை எடுக்கலாம். சுதந்திரத்துக்கு முதல் சாதி ஒழிக்கப்பட வேணும் என்ற விஷயம் அப்ப பேசப்பட்டது. அப்ப மார்க்சியர்கள் சொன்னது முதல் சுதந்திர போராட்டத்தை வெற்றி கொள்ளணும், அதுக்கு பிறகு மற்ற விஷயங்களை பார்க்கலாம். அது மாதிரி சமத்துவ சமூகத்தை வென்றெடுக்கணும், அதுக்கு பிறகுதான் சாதியை பற்றி சாதி இல்லாமல் போகும்ன்ற விஷயங்கள் மார்க்சியர்கள் விவாதித்த விஷயம். ஆனால் இல்லை, சமத்துவம் பாரதா இருந்தாலும் சரி, சுதந்திரம் பாரதா இருந்தாலும் சரி, முதல் சாதி ஒழிக்கப்படணும். சாதிய பிரிஞ்சிருக்கிற மனிதன் ஒரு தேசமாயே ஒன்றுபட முடியாது என்றது அம்பேத்கர் வச்ச விவாதம். இந்தியா ஒரு தேசமா இருக்க முடியாது, ஏனென்றால் சாதியாக பிளவுபட்டிருக்கின்ற. அம்பேத்கர் ஒரு கடவுள். அது அந்த கடவுளோட நாங்கள் விவாதிக்க போறது ஒரு பெரிய பிரச்சனை. ஆனா என்ன பிரச்சனைனா, சில கடவுளும் பிளவுறார். ஏன்னா சாதி என்றது ஏதோ இந்தியாவில் தேவையில்லாமல் வந்துவிட்ட ஒரு விஷயம். ஆனால் இந்த வர்க்கம்ன்றது இயல்பானது. வர்க்கமா இருக்கிறது நாகரிகமானது, இந்த சாதியா இருக்கிறது இழிவானது என்ற எடுகோள்ல இருந்துதான் அம்பேத்கர் பார்த்தது. அவர் பாதிக்கப்பட்டார். அந்த பழி வாங்குகிற குணம் எல்லாம் அவர்கிட்ட வந்தது, அது வேற விஷயம். ஆனா என்ன பிரச்சனை என்றால், சாதி, நான் திரும்ப சொல்ற விஷயம் என்னடா, சாதி இருக்கிற சமூகம் முன்னேற முடியாது. இது அதை வைக்கிற ஒரு பெரிய தர்க்கம். 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் உலகத்தின் முதல் நில நாடு இந்தியா, 2ஆம் நில நாடு சீனா. சீனாவில் இந்து சமயம் இல்லை, சாதி இருக்குது. ஜப்பானில சாதி இருக்குது. ஆப்பிரிக்காவில் சாதி என்ற பேரில் இல்லை, ஆனால் ஒவ்வொரு இனமரபு குழுவும் சாதி போல இயங்குது. அது பொருளாதார ரீதியில பெரிய முன்னேற்றங்களை பற்றி அக்கறைப்படாத இயல்பான வாழ்க்கை வாழ்ந்ததுனால அவருக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஆனால் சீனா ஜப்பான் பொருளாதார நிலப்பிரபுத்துவ
வளர்ச்சிகளுக்குள்ள போனது. அதன்படியாக அங்கே சாதி இருந்தது. அந்த சாதி இருக்கிற அந்த சமூகத்துக்கு பிராமணர் இல்லாத ஒரு இந்து சமயமா போனதுதான் பௌத்தம். பௌத்தம் ஒரு இந்து சமயம். புத்தர் இந்த 6 கடவுள் என்று இந்து சமயத்தில் உள்ள கடவுள் மாதிரி புத்தர் ஒரு முழு முதற் கடவுள் அப்படியே ஆக்கப்பட்டவர். அப்படித்தான் அது இந்த பரிணமிப்பு இருக்கு. அப்ப அப்படி சாதியா இருந்த சமூகம் ஜப்பான் முதலாளித்துவத்துக்கு மாறைக்குள்ள சாதி பிளவை அது இருக்குது, சமூகத்துல இருக்குது. ஆனால் அதை அதுக்குள்ள ஒரு சமத்துவத்தை எடுத்துக்கொண்டு, சாதிகளுக்கு இடையில சமத்துவத்தை எடுத்துக்கொண்டு முதலாளித்துவத்துக்குள்ள போனது. சீனா இப்ப அதையும் கடந்து சோழியத்தை நோக்கி போய்கொண்டிருக்கு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அதான் சொல்ற முதல் நில நாடா இருந்த ஒரு நாடு, சாதி இருந்த சாதியோட. உண்மை என்னண்டா, அம்பேத்கர் சொல்ற மாதிரி சமூகத்தை பிளவுபடுத்தியது சாதி என்றது அம்பேத்கர் கண்டுபிடிப்பு. மிக பிழையான ஒரு விஷயம். சமூகம் அப்படி இருந்து கொண்டே நிலப்பிரபுத்துவ காலத்துல ஊடாட்டம். ஒரு பறையர் சமூகத்தால் வன்னியர் வீட்டுக்குள்ள போய் செய்யற சடங்குகள் இருக்கு. எத்தனையோ சடங்குகள் அந்த காலம் வரைக்கும் அப்படி இருந்தது. ஆனால் எப்ப காலனித்துவம் வந்து சமூக பிளவாக்கமா சாதியை ஆக்கிச்சதோ, அதுக்கு உதவுறால அம்பேத்கர் தத்துவங்களை வச்சாரோ, அதுக்கு பிறகுதான் சாதி பிளவுகள் மோசமாயினது. சாதிகளுக்கு இடையில சண்டை ஆக்கப்பட்டது. நிலப்படுத்த காலத்தில் சாதிகளுக்குள்ள சண்டை இல்லை. ஆக மிஞ்சினால் விலங்கை சாதிகள் இடங்கை சாதிகள் என்று முரண்பாடு இருந்தது. விலங்கை சாதிகள் இடங்கை சாதிகள் என்றது அடிப்படையில கைத்தொழில் சாதிகளும் நிலத்தோட விவசாயம் சார்ந்த சாதிகளுக்கும் இடையில இருக்கிற வித்தியாசம். அது கூட பல சாதிகள் இணைஞ்சுதான் விலங்கை சாதி. இடங்கை சாதி விவசாயம் சார்ந்த விலங்கை என்றது விவசாயம் சார்ந்த இது, தொழில் சார்ந்த விஷயங்கள் கைத்தொழில் சார்ந்த விஷயங்கள் இடங்கை சாதி என்று ரெண்டும் சாதிகள் பலது ஒன்றிணைஞ்சு கொண்டிருந்து அது கூட ஆகப்பெரிய முரண்பாடு என்று இல்லை. அந்த முரண்பாடுகள் சில சந்தர்ப்பங்கள்ல கூர்மையாகவும் போராட்டம் நடக்கும், ஆனால் பிறகு தீர்க்கப்படும். அதன் ஊடாலதான் சமூகம் முன்னேறி கொண்டு வந்தது. இப்ப திட்டமிட்டு காலனித்துவம் திட்டமிட்டு மக்களை பிளவுபடுத்தி இருக்கு, சாதிகளை பிளவுபடுத்தி இருக்கு. அப்ப சாதி ஒழிப்புன்றது சமூக மாற்றத்தை தடுக்கிறதுக்காக திட்டமிட்டு செய்யப்பட்ட விஷயம். அம்பேத்கர் அதுக்கு துணை போன ஒரு ஆள். அம்பேத்கர் என்ற வழியில சாதி பற்றி பேசிக்கொண்டிருக்கிற வரைக்கும் இந்தியா ஒரு ஏகாதிபத்திய நாடு. கடைசியில எல்லா உலகம் முழுக்க பிரச்சனை தீர்ந்த பிறகு தானே இந்தியாவிலேயும் சாதி இல்லாமல் போகும். அது வரைக்கும் சாதியை வச்சு பிழைப்பு நடத்தலாம். நன்றி, வணக்கம். பேராசிரியர் சொன்னதுல ஒரு விஷயம் என்னன்னா, பழைய காலத்துல இந்த சாதி உணர்வு இருக்கு, இந்த அடிமை புத்தி ஒண்ணு இருக்கும். அவன் தலைவிதி போன ஜென்மத்துல செஞ்ச பாவம் அப்படின்னு அவன் அதை ஏத்துக்கிட்டு அந்த ஏற்றத்தாழ்வு அவன் ஏத்துக்கிறான். ஒரு ஒரு தீண்டா வண்ணா மற்றவன் கண்ணில் படாம இருக்கு ஒழுங்குன்னு அவன் விருப்பத்துக்கு விரோதமாக அவனே பயந்து அவனே ஒதுங்குறான். என்னன்னு அவனுக்கு நம்பிக்கை இருக்கு, நம்ம செஞ்ச பாவத்துக்கு நம்ம இந்த பக்கம் இருக்கோம். அந்த நம்பிக்கை பிரிட்டிஷ் ஸ்ட்ரென்தன் பண்றான். பழைய காலத்துல ஏற்றத்தாழ்வை எல்லாம் சுபாஷ் சொன்ன மாதிரி மத அடிப்படையில நம்பிக்கை உள்ளவங்க அதை ஏத்துக்கிறாங்க. அதுக்கு அடிமை புத்தின்னு அதுக்கு சொல்லணும். மார்க்ஸ் சொன்னாரு அந்த அடிமை வழங்குதான் இருக்குன்னு சொல்லி, அவர் இப்ப இருந்தாருன்னா அதை மாத்தி இருப்பாரு. அடிமை புத்தியிலிருந்து நீ வெளிவான்னு. இன்னைக்கு அடிமை புத்தி எங்கெல்லாம் இருக்குன்னு சொன்னா, முதலாளிகளுக்கு சேவை செய்யக்கூடிய சிஇஓ இருக்கான் பாருங்க, அவனும் ஒர்க்கர் தானே. ஆனா அவன் சம்பளம் வாங்கிட்டு இன்னொரு தொழிலாளியும் சுரண்டுறான். அவன் அடிமை புத்தி அடாரு. அடிமை புத்திக்கும் அதுல இருந்து விடுபட வைக்கிறதுக்கு நம்ம சாதி உணர்வை நம்ம நீ அடிமை புத்தியில் இருக்கிற அது விடுபட்டு வெளியே வா என்று சொல்ல வேண்டிய கட்டத்துல இருக்கிறோம்னு நான் நினைக்கிறேன். தோழர், அதான் இப்ப நீங்க அம்பேத்கரை மென்ஷன் பண்ணிட்டீங்க, நான் மென்ஷன் பண்ணல. நீங்க பண்பாட்டுல அதை எதிர்கொள்ளணும், அரசியலா எதிர்கொள்ளணும். நான் சொன்னது சமூக பொருளாதாரத்துல இதை எதிர்கொள்ளணுங்கிறத. நீங்க 2 தளத்தை மென்ட்டிக்கு அம்பேத்கர் சொன்னது மாதிரி சாதி அழித்தலுக்குன்னு சொன்னீங்க. பேராசிரியர் அதுக்கு என்ன சொன்னாங்கன்னா, அம்பேத்கர் பார்வையோட பார்க்க அவர் ஏகாதிபத்திய சூழ்ச்சி, சாதிகளுக்குள்ள முரண்களை அவங்க தான் பண்ணாங்க. நீண்ட காலமா ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டா சொன்னாங்க.
அதாவது பல ஆயிரம் வருடங்களாக சீனமும் இந்தியாவில தான் உலக மக்கள் தொகையில வந்து அதிகமான ஆட்கள் வந்து அதிகமான மக்கள் வகிச்சிருக்காங்க. ஏன்னா வளமான பகுதியா இருந்திருக்கு, வந்து வந்து குடியேறி இருக்காங்க. அப்படி இருக்கும்போது 2000 வருஷமா உலக பணக்கார நாடாக இந்திய துணை கண்டம் தான் இருந்திருக்கு. அப்படி இருக்கும்போது அது சாதிதான் அழிவுக்கு காரணம். ஒரு சமூகமா எந்த காலத்துல இப்ப நான் சின்ன பிள்ளைங்க எங்க கிராமத்துல எல்லாருமே ஆரோக்கியமா இருப்பாங்க. பற்றி யாரும் இருக்க மாட்டாங்க. என்ன காரணம்னா ஒவ்வொருத்தர் வீட்லயும் ஆடு இருக்கும், அவங்க கோழி இருக்கும். ரெண்டா காட்டுல போய் வளங்கள் எடுத்து சாப்பிடுவாங்க. மக்கள் எண்ணிக்கை குறைவு. அதனால இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த அட்வான்ஸ்டு டெக்னாலஜியும் அதிக மக்கள் இருக்கிற இடத்துக்கும் பழைய சமூகத்துக்கும் கம்பேர் பண்றது சரியில்லை. அன்றைக்கு இருக்கக்கூடிய ஈவன் ஒடுக்கப்பட்ட மக்களா இருந்தாலும் அவங்க பலசாலியா இருப்பாங்க. அவங்களால ஒரு 100 கிலோ மூடையை கூட தூக்கி அடுக்குவாங்க. அவங்களுடைய நான் பார்த்துருக்கேன். எங்க கிராமத்துல எல்லாம் பெரிய பெரிய மரங்கள் இதெல்லாம் போய் காட்டுல இருந்து தூக்கிட்டு வருவாங்க பாருங்க. அதெல்லாம் அந்த பலம் எங்க இருந்து வருது? அவங்க எல்லாத்துக்கும் அது அந்த அன்னைக்கு இருக்கக்கூடிய வறுமை இல்லாத ஒரு வாழ்க்கை இருந்தது. அது வேற ஆரோக்கியமான வாழ்க்கை. அன்னைக்கு இருக்கிற வாழ்க்கை வந்து இன்னைக்கு வாழவும் முடியாது. ஏன்னா இன்னைக்கு வந்து மக்கள் தொகை அதிகம், தேவைகள் எல்லாம் மாறி போச்சு. அது வேற. ரெண்டையுமே இந்த விஷயத்துல கம்பேர் பண்ணக்கூடாது. சாதிய பண்பாட்டு தளத்துலதான் வச்சு பார்க்கணும், அரசியலா பார்க்கணும் அப்படின்னு தோழர் சொல்லியிருக்காங்க. ஒரு கருத்து என்ன வந்திருக்குன்னா சாதிய பொருளாதாரத்தை வச்சு, அதாவது சாதிகளின் பொருளாதார சமத்துவம் தான் இந்தியாவுடைய சோசியலிசம்னு நான் சொல்றேன். தோழர் சண்டைக்கு வருவாரு. சாதிகளின் பொருளாதார சமத்துவம் தான் இந்தியாவுடைய சோசியலிசம். சோசியலிசம்னு ஏன் சொல்லணும்? சாதிகளின் பொருளாதார சமத்துவம் சொன்னா என்ன அப்படின்னு சொன்னா இன்னைக்கு இருக்கிற கம்யூனிஸ்டுகள் சண்டைக்கு வருவாங்க கடுமையா. ஏன்னா வர்க்க சமத்துவம்னு சொல்றது சாதி சமத்துவம் சொல்லி அது அந்த வார்த்தையினுடைய தூய்மை கெட்டு போச்சுன்னு சொல்லுவாங்க. இப்ப தோழர் வந்து ஏகாதிபத்திய சதிதான் அந்த சாதி முரண்களை மூட்டி விட்டு பிளவுபடுத்தலு. அது ஏற்கனவே அது இருந்தா கூட ஏகாதிபத்திய காலகட்டத்துல அதிகமா அத கூட்டிட்டாங்க. அம்பேத்கருடைய பாணி அரசியல் வந்து ஒரு நாடு தேசமா மாற முடியாதுங்கிறதுல எப்படி ஏத்துக்க முடியும்னு இலங்கையில இருந்து ரவீந்திரன் தோழர் கேட்டிருக்காங்க. இப்படித்தான் பேசியிருக்கோம். நீங்க ஏற்கனவே சாதி ஆணவ படுகொலைகள் இதுல எல்லாம் களத்துல இருக்கீங்க ஒரு 20 வருஷமாவே. உங்க விஷயத்த சொல்லுங்க. சாதி ஒழிப்பா தீண்டாமை ஒழிப்பா அப்படின்னா ரெண்டும் கலந்தது. ரெண்டும் ஒவ்வொரு இடத்துக்கு ஏற்ற மாதிரியும் அந்த போராட்டத்தை முன்னெடுக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றதான். ஒண்ணுக்கு ஒண்ணு எதிரானது இல்லை, ஒண்ணு தனித்தனியானது இல்லை அப்படின்னு நான் பாக்குறேன். சில இடங்கள்ல தீண்டாமை வடிவங்கள்ல வெளிப்படும், சில இடங்கள்ல வந்து நேரடியா சாதிக்காரன், நீ இந்த ஜாதிக்காரன், உனக்கு என் பொண்ணு தேவை, என் பொண்ணு கேக்குதா அப்படின்ற வடிவங்கள்லயும் அது வெளிப்படும். நீ கீழ் சாதி நான் மேல் சாதி அப்படின்ற இடத்துலயும் தலித் மக்களுக்கான ஆட்சி அதிகாரம் சமத்துவம் அந்தஸ்து அப்படின்ற இடத்துல வந்து மிக மோசமா சாதிய ஏற்றத்தாழ்வு பாகுபாடு வந்து அப்பட்டமா வெளிப்படுறதை நம்ம பார்க்க முடியும். அதனால ரெண்டுமே பின்னி பிணைஞ்சுது, ஒன்னொன்று இணைஞ்சுது. இலக்கு அப்படின்றது நமக்கு வந்து சாதி ஒழிப்பு அப்படின்றத இலக்கா இருக்க முடியும். அதை நோக்கிதான் நம்மளுடைய சாதி ஒழிப்பு களத்துக்கான போராட்ட பயணம் இருக்க முடியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுல ஒரு முதல் கட்டமா தீண்டாமைக்கான முன்னெடுப்பு அப்படின்றது சேர்ந்ததாகவும் தொடக்க கட்டமாகவும் அது இருக்கலாம் அப்படின்றது என் கருத்து தோழர். இருக்க போராட்டமா எடுத்தாலும் இந்தியாவிலே இருக்கக்கூடிய மிக குறிப்பான ஒரு பண்பா இருக்கிறது வந்து சாதிய நில உடைமை இந்த சமூக அமைப்பு தான். இப்ப நம்ம வந்து அரசியல் போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், வர்க்க போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், பொருளாதார போராட்டங்களை முன்னெடுக்கிறோம், ஏன் தமிழ் தேசிய போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், தமிழ் தேசிய விடுதலைக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், மாநில உரிமை சுயாட்சி அப்படின்னு சொல்லி அதுக்கான போராட்டத்தை முன்னெடுக்கிறோம், கடவுள் மறுப்பு பகுத்தறிவு அப்படின்னு அதுக்கான ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறோம். இது எல்லாமே வேறு வேறு தளங்களை செயல்பட்டாலும் இது ஒன்றிணைந்து செயல்படுவதும் ஒன்றிணைந்து செயல்படுற இடங்கள்ல இந்த போராட்டத்தையே வந்து உடைக்கிற வகையில சிதைக்கிற வகையில தான் இன்னைக்கு சாதி அப்படின்றது மிக உயிர்ப்பாக மிக மோசமான ஒரு வடிவங்கள்ல இன்னும் வந்து இன்னைக்கு அரசியல் தளங்களை வெளியாற்றுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன்னு நினைக்கிறேன் தோழர். முன்னெல்லாம் வந்து சமூக சார்ந்து அந்தந்த சாதிகள் வாழக்கூடிய பகுதிகளில்
சில முரண்பாடுகளா வெளிப்பட்ட ஒரு பிரச்சனை. இன்னைக்கு வந்து அரசியல் தளங்கள்ல, அரசியல் வடிவங்கள்ல, ஆட்சி அதிகாரத்துல தனக்கான பிரதிநிதித்துவம் வேணும் அப்படின்ற இடத்த நோக்கி இன்னைக்கு வந்து சாதி ஆணவ கொலைகள் முதன்மையாக்கப்படுது, சாதி வன்முறைகள் முதன்மையாக்கப்படுது, அது அதிகாரத்துக்கான சண்டையாக மாற்றப்படுது. அப்படியான ஒரு மோசமான ஒரு இடத்துல இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்து நகர்ந்து இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு காலகட்டத்துல, இந்த நவீன காலகட்டத்துல நாம பாக்குற மிக மோசமான ஒரு பண்பை நான் கருதுறேன் தோழர். களத்துல நின்னதுல இருந்து அதுவும் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா, இந்த 2012 தருமபுரி 3 கிராமங்கள் எரிக்கப்பட்டதுல இருந்து தமிழ்நாட்டுடைய போக்கே வந்து அது திசை மாத்தி பின்னோக்கி இழுத்து சென்றுச்சு. எல்லா மாவட்டங்களையும், மாநிலங்களையும், எல்லா மாவட்டங்களையுமே ஒவ்வொரு மனிதர்களுக்கு இடையிலுமான உறவிலேயே வந்து ஒரு பெரிய விரிசலை வந்து அது உருவாக்கி இருக்கு. 10 ஆண்டு பின்னோக்கி இழுத்துட்டு போன மாதிரியான ஒரு சூழல் வந்து தமிழ்நாட்டுல மாறிடுச்சு. அதை இன்னும் பல ஆண்டுகளாகவும் கடந்து உடைச்சி வெளியில வர்றதுக்கு இப்பெல்லாம் யாருங்க சாதி பாக்குறா அப்படின்னு சொல்லி பேசின ஒரு சூழல் இருந்தது. அது வந்து உடைஞ்சி இன்னைக்கு சாதி தான் உறவு, சாதி பார்த்து தான் பழகிறது, சாதி கேட்டுதான் பழகிறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்து இன்னைக்கு தமிழ் சமூகம் வந்துருச்சு. இதுதான் வந்து மிக மோசமான ஒரு தீர்ப்பு. இது நம்ம இது என்ன யோசிக்கிறோம்னா, ஆணவ கொலைகளும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகமாக நடக்குது வட மாநிலங்களை ஒப்பிடும் பொழுது. அப்ப நாம பேசுற சமூக நீதிமன், நாம பேசுற பெரியார் மண், நாம பேசுற பொது உடைமை கள போராட்ட மண், சமத்துவ மண் என்று சொல்லி நம்ம பேசக்கூடிய எல்லாமே இன்னைக்கு உடைக்கிற வகையில சாதி சங்கங்கள், சாதி ஆதிக்க சக்திகள் அரசியல் தளங்கள்ல வலிமை பெற்று வராங்க. ஆனா இது உடைக்கிற இடத்துல நாம இடதுசாரிகளா, பெரியாரிஸ்டுகளா, அம்பேத்கரிஸ்டுகளா, களப்போராளிகளா இருக்கிற இடத்துல நாம வந்து பலவீனப்பட்டோம், ஒற்றுமை இல்லாமையும் தனித்தனி குழுக்களாக இயங்கக்கூடிய ஒரு சூழல் நிலவுது. இந்த இடத்துல எல்லா இயக்கங்களும் ஒன்றுபட்டு சாதி ஒழிப்பு களத்தை நோக்கி பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது அப்படின்றதுதான் இப்ப கள அனுபவத்துல நான் புரிஞ்சுக்கினது தோழர். இன்னொரு விஷயம், நீங்க சொன்ன விஷயம், சாதி சமத்துவ பொருளாதாரம் அப்படின்றதா சோசியலிசம்ன்ற உண்மை அதுதான் தோழர். இங்க வந்து எந்த போராட்டத்தை முன்னெடுக்கிறதுனாலும், புரட்சியே செய்யணும்னாலும் சாதி ஒழிப்புக்கான கள போராட்டத்தை முன்னெடுக்காம அதை முதன்மையான ஒரு நிபந்தனையா முன்வைச்சு அதுக்கான ஒரு செயல் திட்டத்தை நடைமுறைப்படுத்தாம இங்க தொழிலாளர் ஒற்றுமையும் கொண்டு வர முடியாது, விவசாயிகளுடைய வர்க்கத்தையும் நம்ம வந்து வலிமையை கட்ட முடியாது, ஒரு ஒன்றுபட்ட ஒரு போராட்டத்தை நடத்த முடியாது அப்படின்றதுக்கு ஆனா ஒரு உதாரணமா சாதி எல்லா இடங்கள்லயும் உடைச்சி, அது நம்ம உடைக்கிறதுல அது உடைச்சி விடுது, நம்மளை பிளவுபடுத்துது. சமூகத்தை எப்படி பிளவுபடுத்திருக்கு சாதின்னா, அது வந்து இயக்கங்களையும் தனித்தனியா பிளவுகளா தான் உடைச்சு அது தனித்தனியா பகுதியை சார்ந்து, வட்டாரம் சார்ந்து, ஏரியா சார்ந்து செயல்படுற மாதிரி அதை வந்து மாத்திட்டு இருக்குது. அப்படி வந்து ஒரு சாதினாவே வந்து ஒரு வட்டார தன்மையிலானது அப்படின்னு சொல்லி நம்ம பேசக்கூடிய அந்த மாதிரிதான் செயல்படக்கூடிய எதிர்வினை ஆற்றக்கூடிய சக்திகளும் அப்படிதான் வந்து பகுதி சார்ந்து, மாவட்டம் சார்ந்து, சின்ன சின்ன இடங்கள் சார்ந்து மேல் போய் நிக்குது. அப்ப வந்து இது புரியாத புதிரா இருக்குது. இன்னுமே சாதி எப்படி ஒழிக்கணும், சாதி ஒழிக்கிறதுக்கு என்ன செய்யணும், எது செஞ்சா இங்க வந்து சாதியோடைய மூலத்தை வந்து நம்ம உடைக்க முடியும் அப்படின்றதே வந்து இன்னும் விடை கிடைக்காத ஒரு புதிராவே இருந்துட்டு இருக்கு தோழர். அதுக்கான நம்ம நடக்கிற வன்முறைகளுக்கு, சாதிய கொடுமைகளுக்கு, ஆணவ கொலைகளுக்கு நம்ம எதிர்வினை ஆற்றி களத்துல நிக்கிறோம். அது முதன்மை பணி, அது அவசியமானது, அது செய்யணுன்றது சரி. ஆனா அதை தாண்டி நம்ம வந்து வேலை திட்டமா வச்சு சாதி ஒழிக்கிறதுக்கான களத்துல எந்த மூலம், அது என்ன மூலம், அது ஏதோ நம்ம தொட்டா, ஒரு கண்ணின்னா அந்த கண்ணியத்துல ஏதோ ஒரு புள்ளிய தொட்டா அந்த கண்ணி ஃபுல்லா வந்து உடையும் அப்படின்னு சொல்ற மாதிரி நமக்கு இதுக்கான ஒரு தெளிவான விடை வந்து இன்னும் கிடைக்கல அப்படின்றதுதான் என் கருத்து தோழர். 2 கேள்வி தோழர் உங்ககிட்ட. எல்லா குழந்தைகளுக்கும் கல்வி வாய்ப்பு முழுமையாக கொடுக்கப்பட்டு விட்டால் நாம வந்து கல்வியில ரிசர்வேஷனை விட்டு கொடுத்துடலாமா? கேள்வி 1. சரிங்களா? ரெண்டாவது கேள்வி PS கிருஷ்ணன் சமூக நீதிக்கான அறப்போர் புத்தகத்துல என்ன சொல்றாருன்னா, இந்தியாவுல பெரும்பாலான மாநிலங்கள்ல ஒரு போக விளையிற விவசாயமா இருக்கிறதுனால அறுவடை காலகட்டத்துல மிகுதியான உடல் உழைப்பு தேவைப்படுறதுனால, தேவைப்படும் போது மனித உழைப்பை வந்து பயன்படுத்திக்கிட்டு மற்ற நேரங்கள்ல கண்ணுக்கு தெரியாத சிறையில போட்டு அதை அடைச்சு வைக்கிறதுக்காக ஒரு தத்துவ சாட்டையா தீண்டாமை வேலை செய்யுது. அந்த தத்துவ சாட்டைய வந்து எதிர்த்து புடுங்கினாங்கன்னா மக்கள்,
அவங்க ம், மேல வன்கொடுமை என்ற அருவாள் விட்டு விழுகுதுன்னு சொல்றாருங்க. சரிங்களா? ம், ம். இந்த இந்த வரையறுப்புல என்ன நடக்குதுன்னா, விவசாய உறவுகளோட ஆ, தீண்டாமைய அவர் பிணைக்கிறார். ஓ சரி அதாவது பண்பாட்டு பிரச்சனை கிடையாது இது. இது வந்து கரெக்ட் கரெக்ட். சுரண்டலோட தீண்டாமைய உள்ள வந்து இங்க வைக்கிறாரு. ம், நான் பஞ்சாப்ல இருக்கிற ஒரு தலித்திட்ட கேட்டேன். ம், 3 ம். போக விளையிற பூமி அதிகமா இருக்குதே. ஆ, உன்கிட்ட வந்து உனக்கு தீண்டாமை கொடுமை பலவீனமா இருக்கா நான் கேட்டேன். அவன் சரி சொன்னா தோழர். எங்க தாத்தா எல்லாம் தமிழ்நாடு வந்திருக்காங்க. ஆ, ஆ, நம்மளோட அங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்கப்பான்னு சொன்னான்னு ஒரு இளைஞன் என்கிட்ட பஞ்சாப் ஆ, தலித்து சொன்னான். நான் என்ன ஆ, சொல்றேன், ஆ, சாதி ஒழிப்பு ஆ, முன்னணி வந்து ஆ, நீங்க வந்து ஆணவ படுகொலை வெட்டினா மட்டும் பார்க்காம 3 ஆ, போகம் விளையிற மாதிரி நீர்ப்பாசனத்தை வலிமைப்படுத்து ஆ, அப்படின்னு ஒரு கோஷம் வைக்கிறது மூலமா தீண்டாமையை ஆ. ஒழிக்க முடியுமா? 2 கேள்வி கேட்டேன் தோழர். பதில் சொல்லுங்க. ஓ. கேள்வி திருப்பி கூட சொல்லுவேன். இல்ல முதல் கேள்வி வந்து கல்வி அனைவருக்கும் கிடைத்தால் இடஒதுக்கீடை விட்டு விடலாமா அப்படித்தானே தோழர்? கல்வியில இடஒதுக்கீடை விட்டுடலாமா? 2ஆம் பூனா ஒப்பந்தம். ஆ, ம். ஆ, அதுதான் அது அது தோழர். அது அடிப்படை உரிமை. கல்வி என்பது அது அடிப்படை உரிமை. அது கொடுக்கறது அரசோட கடமைன்னு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். ஆ. அதனால அது அனைவருக்குமானது. அது வந்து சாதியில முதன்மையா பின்தங்கி இருக்கக்கூடிய இன்னும் சமூக ரீதியா புறக்கணிக்கப்படக்கூடிய மக்களுக்கு முதன்மை அப்படின்றது கொடுக்கப்படணும் அப்படின்றது தான் அந்த கோரிக்கை. கல்வி கிடைக்குதுன்றதுக்காகவே இடஒதுக்கீடு அப்படின்றது நிறைவேறாத அல்லது வந்து இன்னும் எட்டா ஒரு கனியா இருக்கிற சூழல்ல சமூக ரீதியான ஒரு வாய்ப்பு, சமூக ரீதியான முன்னேற்றம், சமூக ரீதியான சமத்துவம் அப்படின்றது இன்னும் வந்து அது மிக நீண்ட தூரத்துல இருக்கக்கூடிய ஒண்ணா இருக்குது. தலித் மக்களுக்கு, பழங்குடிகளுக்கும் சரி, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும். அப்படின்னும் பொழுது இன்னும் கல்வி வந்து முழுமை கிடைச்சிட்டாவே அவங்க வந்து சமத்துவத்துக்கு வந்துடுவாங்களா? இல்ல. தீண்டாமைக்கும் கல்வியும் வந்து வேற வேற அம்சம். அதனால வந்து தீண்டாமைன்றது சமூக ரீதியாக பிறப்பின் அடிப்படையிலே பிரிக்கப்பட்ட ஒரு பண்பாடாகவும் ஒரு வாழ்க்கை முறையாகவும் ஒரு உறவுகளாகவும் இருக்கிற உற்பத்தி முறையாகவும் இருக்கிற ஒண்ணா இருக்கு தோழர். அப்ப பிறப்பின் அடிப்படையிலே நீ இந்த சாதி, நீ கீழ் சாதி, நீ மேல் சாதி அப்படின்னு சொல்லி கட்டமைப்பு ரீதியாவே பிரிச்சு வச்சிருக்கிற இந்த சிஸ்டத்தை உடைக்காம கல்வி கொடுத்தாவோ, முழுமையான வேலையை கொடுத்தாவோ, அல்லது 4 பேர் 10 பேர் வந்து அதுல வந்து ஒரு முதல்வர் ஆனாவோ, ஆட்சி அதிகாரத்துல பங்கு பெற்றாவோ சாதியோ தீண்டாமே ஒழிஞ்சிடாது. அது சமூக ரீதியா உருவாக்கப்பட்ட மேல் கீழ் என்ற ஒரு சாதி படிநிலையாக இருக்கக்கூடிய ஒரு சிஸ்டம் அது. அது வந்து நீங்க வந்து உடைக்காம அதுக்கேத்த மாதிரி வந்து ஒரு சமத்துவமான உற்பத்தி முறையை கொண்டு வராம இது வந்து சாத்தியம் இருக்காது தோழர். கல்வி உரிமைன்றது அனைவருக்குமானது. அதிலே பின்தங்கி இருக்கிற மக்கள் கேட்கறது ஒண்ணு. ஆனா தீண்டாமையை ஒழிக்கிறது, தீண்டாமைக்கும் கல்வி கிடைச்சாவே தீண்டாமை ஒழிஞ்சிரும் அப்படின்றது ரொம்ப தவறான பார்வை. நான் புரிஞ்சுக்கிட்டேன். ரெண்டாவது 2வது கேள்வி. ரெண்டாவது வந்து என்ன சொன்னீங்க தோழர்? விவசாய உறவுகளோட தீண்டாமையை பிணைச்சு PS கிருஷ்ணன் சொல்றாரு. ஒரு போக விளையிற இடத்துல அதிகமா தீண்டாமை கொடுமை இருக்கும். புரியுது தோழர். அதேதான் இத கல்விக்கு சொன்ன மாதிரிதான் தோழர். நிலம் வந்து நிலம் வந்து அதிகாரம். உண்மைதான். அது வந்து இன்னைக்கு என்ன சொல்றது, உயர் சாதின்னு சொல்லக்கூடிய எல்லா சாதிகள் மத்தியிலையும் பெரும்பான்மை அதுல இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட நிலங்கள் இருக்குது. ஆனா அது கூட வந்து இல்லாம இன்னைக்கு ஒடுக்கப்பட்ட மக்கள், தலித் மக்கள், பழங்குடிகள் இருக்கிறாங்க. அப்ப அதாவது உழைப்பை மட்டுமே கொண்டிருக்கக்கூடிய ஏதுமற்ற பாட்டாளி வர்க்கமா இருக்கக்கூடிய மக்கள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து தலித் மக்கள் தான். இன்னும் பார்த்தா கம்யூனிஸ்டுகள் அணிதிரட்டப்பட வேண்டிய வர்க்கம் அப்படின்னா பாட்டாளி வர்க்கமா இருக்கிறது வந்து இன்னைக்கு தலித் மக்கள் தான். கூலி தொழிலாளிகள் இருக்கிறாங்க இன்ன வரைக்கும். நில உடைமையாளர்களவோ நிலம் வைத்திருக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப சொற்பம். அப்படின்னும் பொழுது நிலம் அதிகாரம் தான். அதனால அவங்களுக்கு நிலம் வேண்டும் அப்படின்றது அவசியமானது. ஏன்னா அது வந்து சாதியோடைய அடிப்படையா சார்ந்து இருக்கக்கூடிய அந்த எளிதொழில செய்யக்கூடிய ஒரு இடத்த வந்து உடைச்சி சுயமா வாழக்கூடிய ஒரு பொருளாதார நிலைக்கு வந்து அவங்கள சுயமா நிலைநிறுத்தும். அதுக்கு வந்து அடிப்படை நிலம் அவசியம். வாழ்வாதாரத்துக்கும் நிலம் அவசியம்ன்றது ஓகே. ஆனா நிலம் இருந்தாலும் பணம் இருந்தாலும் அவன் வசதி ஆயிட்டாலும் பணக்காரன் ஆயிட்டாலும் சாதி தீண்டாமை இல்லாம போயிருந்தானா இல்ல. அதுதான் தோழர். இங்க அரசியல் பார்வை வேற, சமூக பார்வை வேற. இங்க நமக்கு வந்து அரசியல் பார்வை இருக்கு, சமூக ரீதியான பார்வை வந்து ரொம்ப குறைவு. அதுதான் அம்பேத்கர் சொல்றாரு, சோசியல் மக்களுடைய நிலையில இருந்து பாக்குறது அப்படின்ற பார்வை நமக்கு அவசியம் அப்படின்னு சொல்லுவாரு. நம்ம வந்து எந்த இடத்துல வந்து அந்த இடத்துல கேப் விடுறோம் அப்படின்னா கம்யூனிஸ்டுகள் ஆகிய நமக்கிட்ட பொருளாதார ரீதியான பார்வை மேலோங்கி இருக்கு.
வர்க்க ரீதியான பார்வை மேலோங்கி இருக்கு. ஆனா சமூக ரீதியாக இந்த சமூகத்துல யார் பின்தங்கி இருக்காங்க, யார் புறக்கணிப்பட்டிருக்காங்க, யார் மேல வரணும், யார் சமமா இருக்கணும், யார் முன்னேறணும், யார் அதிகாரத்துக்கு வர வேண்டியது நிபந்தனை, யார் வரணும் அப்படின்றது எங்க இன்னைக்கு நிபந்தனையா இருக்கிறது வந்து தலித் மக்களுக்கு, பழங்குடி மக்களுக்கு தான். அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு நிலம் கொடுத்துட்டாவோ, இல்ல பணக்காரன் ஆயிட்டாவோ, வசதி வாய்ப்பு கிடைச்சிட்டாவோ, இல்ல குடியரசுத் தலைவர் ஆயிட்டாவோ, அவங்களுக்கு சாதி தீண்டாமைன்றது, அவங்க மேல கூடிய தீண்டாமை பாகுபாடுன்றது ஒழிவது இல்லை, ஒழிய போறதும் இல்லை, ஒழியறது இல்லை. ஏன்னா அது தனியா ஒரு சமூக கட்டமைப்பா இருக்கு. அதுதான் பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கட்டமைப்பு. அதை மாத்தாம அதுக்கு சார்ந்த ஒரு சமூக கட்டமைப்பை உருவாக்காம கொஞ்சம் பேர் 10 பேர் பணக்காரன் ஆயிட்டாவே அவங்க சாதி இழிவிலிருந்து, தீண்டாமை இழிவிலிருந்து அவங்களுக்கு அப்பாற்பட்டவர்களா ஆக்கப்படுவதில்லை இந்த சமூகம். ஆக சமூக படிநிலையை மாத்தாம, சமூகத்துல ஏற்பட்டிருக்கிற இந்த இழிநிலையை ஒழிக்காம, கல்வி, வேலை வாய்ப்பு, வசதி வாய்ப்புகள் அப்படின்றது அவங்களுக்கு தற்காலிக ஒரு நிவாரணை. ஒரு மருத்துவர்கிட்ட போனா உடனடி ஒரு நிவாரணமா கொடுத்து அவங்களை காப்பாற்றுவாங்க இல்லைங்களா? அது போல அவங்களோட வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு, வர்க்க ரீதியான ஒரு பொருளாதார மேம்பாட்டிற்கு அவங்கள முன் கொண்டு வரத்துக்கு அது ரொம்ப அவசியமானது, அடிப்படையானது. அது மறுக்க முடியாது. அதே சமயத்தா ஏகமனதான சர்வரோக நிவாரணி, அதுதான் சாதி ஒழிப்பு, அதுதான் தீண்டாமை ஒழிக்கும், தீண்டாமை இது செஞ்சா சரியாயிரும் அப்படின்னு சொல்றது ரொம்ப ஒரு சமூக பார்வையற்ற ஒரு பார்வை. அது நம்ம ஏத்துக்க முடியாது தோழர். சமுதாய உழைப்பு பிரிவினையும் பட்டறை உழைப்பு பிரிவினையும் என்ற தலைப்புல இன்னைக்கு இங்கே வாசிப்பு என்பது ஓடிக்கிடுச்சு. அப்போ அதில் ஆசிய பாணி உற்பத்தி நிலைமைகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்த கிராம சமூகம் எப்படி இருந்தது என்பதை தோழர் மார்க்ஸ் இங்கே விவரிக்கிறார். சமுதாய உழைப்பு பிரிவினை அப்படின்னா முதல்ல ஆரம்பத்தில் விவசாயமும் அவங்க வாழ்வு சாதனங்களுக்கான மற்ற சிறு தொழில்களும் என்ற அடிப்படையில் சமுதாய உழைப்பு பிரிவினை. அவர் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விதியாகவே நாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னா, சமுதாய உழைப்பு பிரிவினை சட்ட வடிவம் பெற்று எங்கே நிர்பந்தப்படுத்தப்பட்டு அது கரடு தட்டி போய் இருக்கிறதோ அங்கு பட்டறை உழைப்பு பிரிவினை என்பது அங்கே சிதறலாக இருக்கும், இல்லைன்னா கிட்டத்தட்ட இல்லாமல் தான் போகும் என்பதை சொல்கிறார். இப்போ இந்திய சமூகங்களை பொறுத்த வரைக்கும் இந்த சமுதாய உழைப்பு பிரிவினை என்பது தான் ஜாதிகளாக மறுவடிவம் எடுத்தது. அதை நிலைப்படுத்தியது என்பது மதங்களாக இருக்கலாம், நம்ம அதுக்குள்ளே இப்போ போக வேண்டிய அவசியம் இல்லை. ஆக இது எங்கு துவங்கியது அப்படின்னா சமுதாய உழைப்பு பிரிவினைகளை துவங்கியது. இது இங்கிலாந்தில் சாதி அமைப்புகள் என்பது இருந்தது. இப்போ தோழர்கள் சொன்னது மாதிரி ஜப்பான்லையும் சீனாவிலையும் கூட இருந்தது. ஜப்பானில் முதலாளித்துவம் வளர்ந்த பிறகும் அந்த ஜாதி பிரிவினைகள் இருந்துச்சு. 2ஆம் உலகப் போருக்கு பிறகு அந்த மக்கள் தொகை என்பது மிக குறைந்த அளவிலாக மாறிய பிறகு அங்கு ஜாதிய ரீதியான எந்த விதமான பாகுபாடும் காட்டக்கூடாது என்ற ஒரு கடுமையான சட்ட பிரிவுகள் என்பது கடுமையாக அமுலாக்கப்பட்டது. அதன் விளைவாக அங்கு ஜாதி என்பது ஒழிந்தது. நமக்கு தெரிந்து 2ஆம் உலகப் போருக்கு பின்னால் சீனாவிலையும் சரி ஜப்பான்லேயும் சரி ஜாதி என்பது ஒழிக்கப்பட்டது, ஜாதிய பிளவுகள் என்பது ஒழிக்கப்பட்டது. நம்ம இந்திய சமூகத்தை நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, வர்க்க பிளவு என்பது மேலிருந்து கீழாக செங்குத்தாக இருக்கு. ஒரு பக்கம் இந்த முதலாளிகளும் நிலப்பிரபுக்களும் பெரிய பணக்காரர்களும் என்று நம்ம வைத்துக்கொள்ளலாம். இன்னொரு பக்கம் இந்த உழைப்பாளி மக்கள். இந்த உழைப்பாளி மக்கள் என்பவர்கள் அங்கே அது செங்குத்து பிளவு. இது அது என்ன சொல்றது, கிடைமட்ட பிளவு. கிடைமட்ட பிளவுகளில் தான் இந்த ஜாதிய அடுக்குகள் என்பதை நம்ம பார்க்க முடியும். இந்த 2 தன்மையில் அதை பார்க்கலாம். அப்போ அந்த ஜாதிய அடுக்குகள் என்பதை இங்கே ஒரு முழுமையான வர்க்க ரீதியான ஒரு திரட்டலுக்குள்ள உள்ளாக முடியாத அளவுக்கு அந்த ஜாதிய அடுக்குகளை இந்த ஆளும் வர்க்கம் என்பது அங்கே அதை பயன்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த பிளவை அது மேலும் மேலும் அதை கரடு தட்டி போனதாக மாற்றுகிறது. முதலாளித்துவ உற்பத்தி முறை வந்த பிறகும் கூட அங்கே பட்டறை உழைப்பு பிரிவினை அல்லது ஒரு உற்பத்தி சாலையில் அல்லது தொழிற்சாலைக்குள்
இருக்கக்கூடிய அந்த உழைப்பு பிரிவினைகள் என்பது அதிகமான பிறகும் கூட இந்த சமுதாய ரீதியிலான உழைப்பு பிரிவினையின் எச்சங்கள் என்பது இந்தியாவில் இன்னும் கடுமையாக இருக்கிறது என்பதையும் பார்க்குறோம். அப்போ இந்த நிலைமைகளில் இந்த வர்க்கத்தின் இந்த சமுதாயத்தில் இந்த வர்க்கம் என்பது பல பிரிவுகளாக, பல கிடைமட்ட பிளவுகளாக அது இருக்குது. இதை போக்க வேண்டிய அவசியம் என்பது கம்யூனிஸ்டுகளுக்கு உறுதியாக உண்டு. இல்லை என்றால் இந்த வர்க்கத்தை ஒன்று திரட்ட முடியாது. அப்போ இந்த வர்க்கத்தை ஒன்று திரட்டணும், இதை முழுமையாக்கணும், அந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய அந்த ஆளும் வர்க்கத்துக்கு எதிராக இதை முழுமையாக ஆக்கணும் என்ற அடிப்படையில் தான் இந்த இந்திய கம்யூனிஸ்டுகள் தங்களுடைய சாதிய ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டங்களையும் அந்த ஜாதிய படிநிலையில் இருக்கக்கூடிய அந்த மக்களை தங்கள் பின்னாலே திரட்டுவதற்கான வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை வர்க்க ரீதியாக அவர்களை ஒன்றுபடுத்த வேண்டியது என்பது அவர்களுடைய தேவையாக இருக்குது. அந்த அடிப்படையில் தான் அதை நம்ம பார்க்குறோம். அப்போ ஜாதிய சமத்துவம் என்பது வந்துவிட்டால் அதுவே ஜாதிய சமத்துவம் என்பது சோசியலிசத்துக்கு சமமாயிருமா அப்படின்னா அது அப்படி சமம் ஆகாது. அப்போ ஜாதிய சமத்துவம் என்பது சோசியலிசத்துக்கு சமமாகுமான ஆகாது. ஏன்னா சோசியலிசம் என்பதற்கான வரையறை வேறு, சாதிய படிநிலையில் இருக்கக்கூடிய இந்த சமத்துவம் என்பது வேறு. இதே முதலாளித்துவ உற்பத்தி முறையின் கீழ் இந்த ஜாதிய சமத்துவம் என்பது வந்துவிட்டால் சோசியலிசம் வந்து விடுமா? அப்படி நம்ம சொல்ல முடியாது. அப்போ அதற்கான அம்சங்கள் என்பது வேறு, ரெண்டும் வேறு வேறு அம்சங்கள். ஆக ஒரு வார்த்தையுடைய ஒரு வரையறை என்ன, அதனுடைய அந்த கலைச்சொல்லின் வரையறை என்ன என்பதை நம்ம புரிந்து கொண்டு அதை பேச வேண்டும் என்பது தான் இங்கே நான் சொல்ல வேண்டியது. மேலும் வாதங்கள் வளர்ந்தால் நாம் பேசுறதுக்கு தயாராக இருக்கேன். ஒரே ஒரு தெளிவுபடுத்தல் தான் தோழர். அதாவது சோசியலிசத்திற்கான முன் நிபந்தனை சாதிகளுடைய பொருளாதார சமத்துவம்னு சொல்லலாமா? சாதிகளின் பொருளாதார சமத்துவம் தான் இந்தியாவின் சோசியலிசம்னு சொல்றத நீங்க கரெக்டா பின்பாயிண்ட் பண்ணீங்க. நான் விவாதத்துக்குரிய விஷயம் நான் ஏத்துக்கிட்டேன். சோசியலிசத்திற்கு முன் நிபந்தனை சாதிகளின் பொருளாதார சமத்துவம்னு சொல்லலாமா? அது கொஞ்சம் யோசிக்க வேண்டிய அம்சம். புரிஞ்சுக்கிட்டேன். உங்க கரெக்ஷனுக்கு நன்றி தோழர். ஐயா கார்த்திக் வெர்ஜினி பேசுங்க ஐயா. ஓகே தோழர். ரமணி தோழர், உங்ககிட்ட தான் எனக்கு 2 கேள்வி இருக்கு. இருக்கிற முதல் பணக்காரன், 2வது பணக்காரன் 2 பேருமே ஒரு குறிப்பிட்ட பனியா ஜாதிக்காரங்க. இந்த பார்வை ஏன் இடதுசாரிக்கிட்ட இந்த பார்வை ஏன் இல்லாம போனது? இது ஒரு கேள்வி. 2வது கேள்வி எனக்கு இப்போ நீங்க சொன்னீங்களா சாதி ஒழிப்புக்கான கண்ணியை நம்ம இன்னும் கண்டுபிடிக்கலன்னு. சாதியை மறு உற்பத்தி செய்யற சொந்த சாதிக்குள் திருமணம் செய்வதை தடை செய்தால், ஒரு சட்டம் கொண்டு வந்தா அது அந்த கன்னியா இருக்குமா என்பது என்னுடைய 2வது கேள்வி தோழர். இப்போ ஒரு நாட்டுல சொந்தத்துக்குள்ள திருமணம் தடைன்னு சொல்லி சட்டமே வந்திருக்கு. அதை இது சாதியை ஒழிக்கிறதுக்கான ஒரு வழியா எடுத்துக்கலாமா? இந்த 2 கேள்வி தோழர் எனக்கு. முதல் கேள்வி பனியா இந்திய சமூகத்தை ஆள்வது யாராரு சொன்னீங்களா? பனியா முதல் பணக்கார, 2வது பணம் ஒரு குறிப்பிட்ட ஒரே ஜாதிக்காரனா இருக்காங்க. இந்த பார்வையா இடதுசாரிக்கு இல்ல கம்யூனிஸ்டுகள் இல்லாமல தோழர். வர்க்க பாகுபாடுகளை வரைய இருக்கிறதுல அதெல்லாம் தெளிவாதான் வச்சிருக்காங்க. இந்திய பெரு முதலாளி வர்க்கத்துல பனியா வராங்க, பார்சி வராங்க, டாடா, அம்பானி, பிர்லா எல்லாருமே வராங்க. இந்திய பெரு முதலாளி வர்க்கம் இன்னைக்கே கோல வச்சுக்கிற சமூகத்துல அவங்களும் பனியாக்கள் தான் உண்டு. அது அது குறித்தான வர்க்க பகுப்பாய்வு முதலாளி வர்க்கத்தை பத்தி எழுதிங்கிற விஷயங்களை நீங்க படிச்சிருந்தீங்கன்னா, அவங்களோட ஆவணங்கள் படிச்சா அவங்களுக்கு நல்லா தெரியும் நினைக்கிறேன். தோழர் எல்லாம் அவங்களோட கட்சி ஆவணங்கள், கம்யூனிஸ்ட் கட்சி எம்எல்ஏ இயக்கங்களுடைய ஆவணங்களை படிச்சா உங்களுக்கு தெரியும். அதுலதான் அதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இந்திய முதலாளி வர்க்கத்தை என்னவா வரையறுக்கணும், இது தரகு முதலாளி வர்க்கமா, ஆளும் வர்க்கமா, இது அதிகார வர்க்கம் மட்டுமா, முதலாளித்துவ வர்க்கமா, இல்ல ஏகாதிபத்தியமா அப்படின்னு சொல்லி வரையறுக்கிறதுல அது கட்சி ஆவணங்கள்ல ரொம்ப தெளிவா வச்சிருப்பாங்க. அதனால அது இப்ப கூட அதானி அம்பானியோடைய எதிர்ப்பு வரும் பொழுது டாடா, பிர்லா, அம்பானி, கோயங்கா, பனியாக்கள் விஷயத்த சொல்லக்கூடிய விஷயமா தான் இருக்குது. அது தனியே நம்ம சொல்றது இல்ல. அது அதாவது இந்தியாவில முதன்மை
முதலாளி வர்க்கமா வளர்ந்த வர்க்கமா இருக்கிறது வந்து இன்னைக்கு அதானி, அம்பானி, டாடா, பிர்லா அப்படின்னு தான் சொல்றோம். கோயங்கான்றது இவங்கெல்லாம் முன்னாடி இருந்த பழைய முதலாளி வர்க்கம். அதனால வந்து பனியாக்கள் வந்து போல வச்சுருவாங்க. ஆனா அது எப்பன்னா இப்ப பிஜேபி ஆட்சிக்கு வந்த பின்னாடிதான் அவங்களுடைய ரோல் வந்து இன்னும் கூடுதலா இருக்குது. குறிப்பா வந்து குஜராத் மார்வாடின்னு சொல்றோம் இல்லையா, பார்சி பனியா, இவங்களுடைய ரோல் வந்து உங்க உங்க பிஜேபி. ஆமா, நீங்க சொல்லி விளக்கிட்டீங்க. உங்க ரெண்டு பேருக்கு ஒரு கேள்வி. இந்த தோழர் ரவீந்திரன் என்ன சொல்றாங்கன்னா, அதாவது ஏகாதிபத்திய திணையை வந்து ஏகாதிபத்தியத்தினுடைய செயல்பாடுகளை மறைக்கிறதுக்காக ஆளும் வர்க்கத்தினுடைய என்ன மாதிரி நம்ம சிந்திக்கணுமோ அதை சிந்திக்கிறதுக்காகத்தான் இந்த சாதிய அடையாள அரசியல் வந்து நம்ம பக்கத்துல இதையே நீ பேசிக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்றாங்க. இன்றைய இந்திய நிலைமையில இன்றைக்கு வந்து RSS இயக்கம் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தினுடைய ஒரு இலவச இணைப்பாக போய் ஏகாதிபத்தியத்தோட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ அந்த வகையில அமெரிக்காவுல பெண்டகன்ல நான் என்ன சொல்லுவேன்னு அவர் செய்வாரே மோடி, அப்படி எனக்கு நான் என்ன ஆசைப்படுறேன், என் மனசு சந்தோஷப்படும் தெரியும் அவருக்குன்னு சொல்றாரு. அந்த அளவுக்கு ஏகாதிபத்திய பிடிக்குள்ள இறுகி இருக்கிற நேரத்துல எனர்ஜி முழுவதையும் நீங்க வந்து ஏகாதிபத்திய தகர்ப்பு கொடுப்பதற்கு பதிலாக நீங்க இப்ப அவருன்னு இந்த சாதி பார்த்தல் இந்த அடையாள அரசியலுக்குள்ள எனர்ஜிய நீங்க இது பண்றீங்கிறது தான் தோழர் ரவீந்திரனுடைய முக்கியமான கோபம். அதைத்தான் அவர் கோபத்துல தெரிவிச்சார். தோழர் ரவீந்திரன் தோழர், நான் கரெக்டா சொல்றேன்னா? அதாவது இம்பீரியலிசம் அது என்ன யூஸ் பண்ணும், மக்களை டிவைட் பண்ணணும், தன்னுடைய பொசிஷன் ஹெஜமனி வருஷாக அதோட ஹெஜமனிய மெயின்டைன் பண்றதுக்கு அது பல்வேறு சக்திகளை யூஸ் பண்ணும். அதுல மிச்ச நாடுகள்ல ஒயிட்டு பிளாக்கு அந்த ரேஸு, அதே மாதிரி அங்க இருக்கக்கூடிய இப்போ நீங்க வந்து யூரோப்ல பாத்தீங்கன்னாக்க காலங்காத்தால கிளம்பி ஆஸ்திரியாலேருந்து கிளம்பி ஜெர்மனிக்கு போய் வேலை செஞ்சுட்டு வருவான். ஜெர்மனிலேருந்து ஆஸ்திரியா போயிட்டு வேலை செஞ்சுட்டு வருவான். ருமேனியானால அந்த ஊருக்கு போயிட்டு வருவான், இங்கே அந்த நாட்டுக்கு போவான், இங்கேருந்து அங்கே போவான், இப்படி மாறும். ஏன்னா எல்லாம் 300-400 கிலோமீட்டர்ஸில் எல்லாம் போய் வந்துடும். இங்கேருந்து மதுரை போய் வர மாதிரி 4 மணி நேரம் ஜெர்னி, காலையில் போய் ஒர்க்கை முடிச்சுட்டு திருப்பி நைட்டு வந்துடுவானுங்க. இந்த மாதிரி என் ஃப்ரெண்டோட பையனே போய் வந்துட்டு இருக்கான். அப்போது அவன் வந்துட்டான், அந்த ஊருக்காரன் வந்துட்டான். இன்றைக்கும் ட்ரம்ப் என்ன சொல்கிறான், இந்தியன்ஸ் ஆர் கம்மிங், பாகிஸ்தான்ஸ் ஆர் கம்மிங். அப்போ அங்கே வந்து என்ன எடுக்கிறான், ஒரு பக்கம் ரிலிஜனை யூஸ் பண்ணுறான், ஒரு பக்கம் ரேஸை யூஸ் பண்ணுறான், 100 பக்கம் பிளாக் அண்ட் ஒயிட்னு யூஸ் பண்ணுறான். அது வந்து ஜாதியாக இருக்கட்டும் இல்லை ரேஸாக இருக்கட்டும், வேற இட் இஸ் டு டிவைட் த ஒர்க்கிங் கிளாஸ். அதை பேசிக்காக புரிஞ்சுக்கணும். அப்போது அது வந்து இது வந்து முதலாளித்துவம் ஏகாதிபத்தியம், முதலாளித்துவம் இல்லாமல் ஏகாதிபத்தியம் இருக்க முடியாது. அப்போது அந்த முதலாளித்துவம் தன்னை பாதுகாக்கிறதுக்கு, தொழிலாளியை பிரித்து வைக்கிறதுக்கு பல்வேறு விதமான டாக்டிக்ஸை யூஸ் பண்ணும். அதில் இந்த ஜாதி மதம் இந்த புண்ணாக்கெல்லாம் ரொம்ப சிம்பிளாக நம்ம அதை புரிஞ்சுக்கணும், போட்டு குழப்பக்கூடாது நம்ம. அப்போ அதில் வரும்போது இதை அப்போ ஏகாதிபத்திய சதியை உடைக்கணும்னாக்க இப்போ நம்ம அப்போ இதை மெயினாக உடைக்கணும். ஏகாதிபத்திய தூக்கி நம்ம வந்து ஏகாதிபத்தியத்தை நாட்டை விட்டு அனுப்பிச்சிட்டோம். ஆனால் ஏகாதிபத்தியத்தோட லிங்க்கு அதோட இது இன்னும் உடைக்கலை. ஏன்னாக்க இங்கே இன்னும் அந்த பழைய அட்வான்ஸ்மெண்ட் நடக்கல. வெளிப்படை ஏகாதிபத்தியத்துல தப்பி மறைமுக ஏகாதிபத்தியத்திட்ட சிக்கி இருக்கிறோம். மறைமுகம் இல்ல, நேர்முகம். நேர்முகம் டைரக்டா இருக்குது. அவன் சொல்றது எல்லாம் இங்க தூக்கி மாதிரி வேலை செய்யறதுக்கு பிரைம் மினிஸ்டர் ஒருத்தன் இருக்காங்க. இல்ல இதுல ஏற்கனவே தோழர் ரமணி சொன்ன விஷயங்கள்ல வந்து ஆரம்பத்துல தர்மபுரி கலவரம், அதுக்கு முந்தி எல்லா அமைப்புகளும், அது கம்யூனிஸ்ட் பார்ட்டியா இருக்கலாம், சிபிஐயா இருக்கலாம், எம்எல்ஏ இருக்கலாம், எல்லா அமைப்புகளையும் எந்த சாதி வேறுபாடுகளும் பார்க்காமல் பலரும் இணைந்து, உழைக்கும் மக்கள் இணைந்து அமைப்பாக்கம்ன்றது இருந்தது. 90ஆம் ஆண்டுக்கு பிறகுதான் தர்மபுரி கலவரமாக இருந்தாலும் சரி, அடையாள அரசியலாக இருந்தாலும் சரி, எல்லாம் மேலே வந்தது 90களுக்கு பிறகு. 91ஆம் ஆண்டு அம்பேத்கருடைய நூற்றாண்டு. அந்த அம்பேத்கரை முன்னிறுத்தி கொண்டு தலித் அரசியல் முனைப்பாகைக்குள்ள சாதிவாதம் என்றது முன்னிலைக்கு வருகிறது. இந்த அமைப்புகள் எல்லாத்துக்குள்ளையும் இருந்தவர்களுக்கு தங்கட சாதி பற்றின புரிதல்கள் வருது.
அல்லது அதை விட அடுத்த தலைமுறை முழுக்க முழுக்க சாதிக்காகவே போராடுறதுன்றது வந்தது. இந்த 90ஆம் ஆண்டுகள்ன்றது ஏகாதிபத்தியம் மீண்டும் இந்தியாவுக்குள்ள தலைமை கொண்ட காலம். சுதந்திரம் பெற்றதிலிருந்து 80ஆம் ஆண்டுகள் வரைக்கும் சுய பொருளாதாரம், அது இப்போ இலங்கைக்குள்ளேயும் அது இருந்தது. சுய பொருளாதாரத்தில் எங்களோட நாட்டு எப்படி கட்டி எழுப்புறது என்றதில் இருந்த விஷயம். அதில் தோல்வி அடைகிற போதுதான் இடதுசாரித்துவம் அல்லது எல்லா நம்பிக்கைகளும் இழக்கப்பட்டு அது அடையாள அரசியலுக்குள்ள போகுது. அப்போ ஏகாதிபத்தியம் திரும்ப வெற்றி பெற்ற காலத்தில் திரும்ப அம்பேத்கர் எங்களுக்குள்ள வாரார். இந்த அம்பேத்கர் தான் ஏகாதிபத்தியம் ஆட்சி செய்த காலத்தில் சமூக பிளவாக்கமாக சாதியை கையாண்டவர். அதுக்கு முதல்ல அதுக்குதான் நான் சொன்னேன், நில உடைமை சமூக காலத்தில் அது உலகம் முழுக்க இருந்தது. இந்த வர்ணம்ன்றது உலகம் முழுக்க இருந்தது. 4 இது பற்றி கிரேக்கரோம் சிந்தனைகளுக்குள்ளேயும் இருக்கு. 4 பிரிவு மக்கள்ன்றது பற்றி அந்த 4 பிரிவு மக்களுக்கு என்னென்ன நிறங்கள், என்னென்ன எல்லா விஷயங்களும் இருக்கு. என்றால் ஏற்றத்தாழ்வு சமூகம் உருவாயின காலத்தில் அந்த படிநிலைகள்ன்றது இருக்கு. அது எங்களுக்குள்ள அதில் அந்த வித்தியாசம் இருக்கு. இப்போ ஏன் சீனாவிலையும் ஜப்பானிலையும் இருந்த சாதிக்கு பௌத்தம் தான் போய் அந்த சாதி கருத்தியலை கொடுக்க வேண்டி வருது, பிராமணர் தேவைப்படையில்லை. ஆப்பிரிக்காவில் இனமரபு குழுக்கள் இருக்கு, அதுதான் சாதியா இந்தியாவில் மாறுது அல்லது சீனா ஜப்பானில் மாறுது. அதே இந்தியாவில் மட்டும் சாதி என்றதுக்கு ஒரு கருத்தியல் வந்தது. இதுதான் மிக பிரதானமானது. ஆப்பிரிக்காவில் தானாக கருத்தியல் இல்லை, சீனா ஜப்பானுக்கும் தானாக அவர்களாக கருத்தியலை உருவாக்க முடியல. இந்தியாவில இருந்து தான் பௌத்தம் போய் அதை கொடுக்க வேண்டி வருது. இந்தியாவுக்குள்ளே அந்த கருத்தியல் வந்தது. அதில் தான் மிக பிரதானமானது. ஆரியர்கள் இந்தியாவுக்குள்ள வந்த காலத்தில் திராவிடர்கள் அவர்களை விடவும் மிக உயர்ந்த பண்பாடுகளோடு ஏற்றத்தாழ்வு சமூகமாக வாழ்ந்தவர்கள். ஆரியர்கள் நாடோடிகளாக சமத்துவ சமூகமாக வந்தவர்கள். அவர்களுக்குள்ள பிராமணர் இருந்தது, வைசியர் இருந்தது, சத்திரியர் இருந்தது. ஆனால் எவருமே எந்த வர்ணத்துக்கும் மாறலாம். இந்தியாவுக்குள்ள வந்து உழைப்பு ஏற்பட்ட பிறகு சூத்திரர்கள் வருகிறது. அதுக்கு பிறகு திராவிடர்களும் இணைந்த திராவிடர்கள் மாற்றிய பிராமண மதம் என்றது வருகிறது. ஆரியர்களோடு இணைந்த ரிக்வேதத்தின் கடைசி 1000 வருஷம் ரிக்வேதமாக இயங்கின ஆரியர்கள் ஒரு 1000 வருஷத்து இயக்கத்தில் திராவிடரோடு கலந்த பிறகுதான் 10வது மண்டலம் என்றதுக்குள்ள இந்த வர்ணம் என்றது சாதிக்குரிய கருத்தியல மாறுது. அதை கொடுத்தவர்கள் திராவிடர்கள். அது தோழர் நீதிராஜன் முதல் சொன்ன மாதிரி இந்தியாவில் எவருமே பிராமணரும் இல்லை அல்லது ஆரியரும் இல்லை, திராவிடரும் இல்லை. எல்லாருக்குள்ளையும் எல்லா டிஎன்ஏயும் இருக்கு. யாருமே ஆரியரும் இல்லை, திராவிடரும் இல்லை. ஆனால் இன்றைக்கு வரைக்கும் ஆரிய வெறுப்பு, பிராமண வெறுப்பு, இந்த விஷயங்கள்லாம் பேசப்பட்டு கொண்டு இருக்கு. அப்ப இது பேசப்படுற சமூக பிளவாக்கம். அப்போ மத்திய காலம்ன்றது இந்த 4 சமூகம் 4 வர்ணங்களா அதுக்கு இங்கே பேர் கொடுக்கப்பட்டது, அவ்வளவுதான். அது கொடுத்ததும் இங்கே உள்ள திராவிடன் தான். வர்ண பிளவாக்கம் அது வம்சாவளியா தொடர வச்சது இந்த 10வது மண்டலத்துக்கு பிறகு, திராவிடர்கள் இணைந்த பிறகு. அது வெறும் ஆரியர்களுடைய சதி அல்ல. அது சமூக மாற்றத்துக்குள்ள ஏற்றத்தாழ்வு வாழ்முறையில உயர்நிலைக்கு வந்தவர்கள் ஏற்படுத்தின ஒரு விஷயம். இதை மாற்ற வேணுமா இருந்தால் சுதந்திர போராட்டம் நடந்த காலத்திலையும் 80ஆம் ஆண்டு வரைக்கும் எல்லா சாதிகளும் ஒன்றுபட்டு காங்கிரஸில், கம்யூனிஸ்ட் பார்ட்டியில, திராவிடர் இயக்கத்தில் போராடினது தானே, போராட முடிஞ்சது தானே. அதே 90ஆம் ஆண்டுக்கு பிறகு மட்டும் ஒவ்வொரு சாதிக்கும் கட்சி வந்தது. அது அம்பேத்கரியம் செய்த ஒரு சதி, அரசியல் பிளவாக்கம், சமூக பிளவாக்கம். இதை செய்தது அம்பேத்கரை தவிர அது சாதிக்குள்ள இருந்தது அல்ல. இதை கொலனித்துவம் செய்தது, ஏகாதிபத்தியம் செய்கிறது. அப்ப இன்றைக்கு வரைக்கும் இந்தியா ஏகாதிபத்திய பிணைப்பை விட்டு உடைச்சு கொண்டு போகணுமா இருந்தால் முதல் அம்பேத்கரை தூக்கி ஒரு பக்கத்துல வச்சுடணும், பெரியாரை தூக்கி ஒரு இடத்துல வச்சுடணும். வேணுமெண்டா அவங்களோட ஐக்கியப்படலாம். ஆனா அம்பேத்கரோ பெரியாரோ இந்திய சமூகத்துக்கான விடுதலைக்குரியவர்கள் அல்ல. அவர்கள் ஏகாதிபத்தியத்தோட பிணைப்பு வச்சு கொண்டு பிராமணிய எதிர்ப்பு செய்தவர்கள், அவ்வளவுதான். சமூக சமத்துவத்தை ஏற்படுத்தணுமா இருந்தால் அம்பேத்கரையும் பெரியாரையும் தூக்கி எறிஞ்சு போட்டு
மார்க்சியத்தை படிக்கணும். மார்க்சியம் என்றது என்னன்றதை விளங்கி கொண்டு வேலை செய்யணும். அம்பேத்கரை கடவுளாக்கி கொண்டு வேலை செய்கிற வரைக்கும் பிழைப்புவாதம் நடத்தலாம். அவ்வளவுதான். இது நான் சொல்லிடுறேன். ஆ. கம்யூனிஸ்டா நாங்க பார்க்கக்கூடிய என்னுடைய அனுபவங்கள், முதலாளித்துவம் காலம் முழுவதும் ஒரு பந்தை தூக்கி நம்ம முன்னாடி போட்டுக்கிட்டே இருக்கும். நம்ம அந்த பந்தை கவர்றதுக்கு ஓடிக்கிட்டே திரியிறோம். இதுதான் முதலாளித்துவம். அதாவது கடல்ல எப்ப அலை நிக்கிறது, எப்ப நீந்துறது, அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். ஆக இதன் ஒரு பகுதி தான் அந்த அடையாள அரசியல், சாதி, இது எல்லாமே. தோழர் ரவீந்திரன் சொன்ன மாதிரி 90க்கு அப்புறம் ஏன் வருதுன்னா, 90க்கு அப்புறம் வந்து கார்பரேட்டுகள் வளர ஆரம்பிக்கிறாங்க. இன்னைக்கு கார்பரேட் அரசியல்னு இருக்கும்போது அதுக்குள்ள சாதி இருக்காது, கார்பரேட்டுக்குள்ள கிடையாது. முதலாளின்னு பேசிக்கிட்டு இருக்கோம், இன்னைக்கு முதலாளிகள் கிடையாது. கட்சியினுடைய நம்மளுடைய பார்வைகள், இடதுசாரிகளுடைய பார்வை மாற வேண்டியது இருக்கு. இன்னைக்கு முதலாளித்துவமே முதலாளிகள் இல்லாத கம்பெனிகளா தான் இருக்கு. இன்னைக்கு வந்து ஹுண்டாய் கம்பெனியோட முதலாளி யாரு? பெரிய கம்பெனிகளோட அதானின்னு சொல்றேமா. அதானி எந்த கம்பெனிக்கு முதலாளியா இருக்காரு? அதானி வந்து ஒரு பிம்பம். அதானியுடைய பம்புகள் எல்லாத்தையும் கூகுளுக்கும் அவர் எல்லாத்துக்கும் வித்துட்டு முடிச்சிட்டாரு. ஆக கொஞ்ச காலங்களில், இன்னும் கொஞ்ச நாள்ல அது நம்மளுடைய சொத்துக்கள் அனைத்தும் வந்து அமெரிக்காக்காரனும் ஐரோப்பாக்காரனும் எடுக்க போறான். ஏன்னா யாரும் முதலாளின்னு தெரியாத ஒரு சூழல்ல நம்ம முதலாளித்துவம் அப்படியெல்லாம் நம்ம பேசிட்டு திருறோம். அதெல்லாம் முதலாளித்துவம்லாம் கார்பரேட் மாதிரி முதலாளிகள் அற்ற கம்பெனிகளாக இன்னைக்கு வந்து சிஓக்களை வச்சு ரன் பண்ற ஸ்டேஜுக்கு போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆக அலைகள் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கும். இது மாதிரி அடையாள அரசியல், அடையாளங்களுடைய சின்னங்கள் வந்து கொண்டே தான் இருக்கும். இதை புறந்தள்ளி விட்டு நம்மளுடைய சொந்த அஜெண்டாவை நோக்கி நம்ம போனால்தான் போக முடியுமே தவிர, இந்த பக்கம் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பது எல்லாமே என்னை பொறுத்த வரைக்கும் அதை பெருட்டா எடுத்துக்கிறது இல்லை. அது வேஸ்ட்டு அப்படின்னு நான் நினைக்கிறேன். நான் மற்றவங்களுக்குள்ள போறது கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதில் நான் கவனமும் சிதைக்கிறது இல்லை. அதை பத்தி அவன் ஒரு பொருட்டாவே அதை மதிக்கிறது இல்லை. நம்மளுடைய பொறுத்த வரைக்கும் அஜெண்டா என்னவோ அதை பார்த்துட்டு எனக்கான அஜெண்டாவா நான் இப்படி முடிவு பண்ணிட்டு தான் நான் போய்கிட்டு இருக்கிறேன் தோழர். அவ்வளவுதான். இது சரியா தப்பாங்கிறது எனக்கு தெரியாது. அதனால என்னுடைய கருத்துங்கிறது இதுதான். தோழர், இங்க நிறைய தோழர்கள் சொன்ன கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பழைய கருத்துக்களா இருக்குது. நம்ம வந்து கம்யூனிஸ்டுகள் வந்து சாதி மேல் கட்டுமானமா அடிக்கட்டுமானமா அப்படின்னு பேசி நடந்த ஒரு காலகட்ட விவாதம் இருக்கு இல்லைங்களா, அதை நினைவூட்டுது எனக்கு. அதிலேயே உடைச்சி பல விமர்சனங்கள் வெளியிலிருந்து வந்து சாதிய ஒடுக்குமுறைகளை முன் வந்து டிப்ரெஸ்டு கிளாஸ், டிப்ரெஸ்டு கேஸ்ட்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ்காரன் வகுத்துட்டு கொடுத்துட்டு போனான். பஞ்சமி லேண்டுன்னு சொல்லி ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குறிப்பா வந்து அவங்களுக்கு லேண்ட் இருக்கணும், அதிகாரம் வேணும் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு நோக்கத்துல வேற ஒரு நோக்கத்துல கொடுத்துருந்தாலும் அவனோட ரைட்ஸுக்காக வந்து பிரிட்டிஷ்காரன் ஒர்க் பண்ணியிருக்கிறான். அப்போ வந்து நம்ம வந்து இன்னுமே நம்ம வந்து வர்க்கம் மட்டும் பார்த்து, முதலாளின்னு பார்த்து, ஏகாதிபத்தியம் அப்படின்னு சொல்லி மட்டுமே நம்ம வந்து இந்த சாதிய சமூக அமைப்பை பார்த்தோம் அப்படின்னா நம்ம இன்னும் பின்தங்கி தான் போவோம் தோழர். கம்யூனிஸ்டுகளால நிச்சயம் சாதியை ஒழிக்க முடியாது, தீண்டாமையும் ஒழிக்க முடியாது. அம்பேத்கரிஸ்டுகள் தான் மீண்டும் மீண்டும் வளருவாங்க. இப்படியான நம்ம வந்து பழைய காலகட்டத்தோட செயல்பாடை வைத்திருந்தோம்னா அம்பேத்கரிஸ்டுகள் தான் மீண்டும் மீண்டும் வளருவாங்க. நீங்க வந்து சாதி பிரச்சனையை பேசினாவே, தலித் மக்கள் பேசினாவே அது வந்து அடையாள அரசுன்றது ரொம்ப ரொம்ப தவறான மோசமான பார்வை தோழர். இது வந்து நம்ம பரிசீலிக்கல வச்சுக்கோங்களேன், நமக்கு தான் பின்னாடி தரல, சமூகத்துக்கு இல்ல. கம்யூனிஸ்டுகளுக்கு நாம் பேசி முடிச்சிட்டீங்களா தோழர்? அதாவது இத சிந்தன்னு ஒரு பதிப்பகம் நடத்துற முதலாளி மாதவ் வந்து ஒரு காலத்துல அவர் முழுநேர ஊழியரா இருந்தாரு தென்சென்னை மாவட்டத்துல. கட்சி ஆபீஸ்ல உட்காந்துக்கிட்டு அவரு சாதியை ஒழிக்கணும்னு கேட்டாரு. நான் சொன்னேன், ஒரு தலித்து அவரை கூப்பிட்டு வச்சு அவர்கிட்ட கேளு, அவர் வாயில பேச மாட்டாருன்னு நான் சொன்னேன், கையில பேசுவாருன்னு சொன்னேன். இது வந்து எனக்கும் அவருக்கும் ஒரு காலத்துல ஒரு புரட்சியாளரா இருந்தப்போ அந்த முதலாளியோட எனக்கு ஏற்பட்ட பிரச்சனை. தோழர்கள் வந்து எனக்கு ஒரு உண்மையான கருத்துக்கள் சொன்னா கூட சொல்லும் முறையில், அதாவது அவனை அது ஒடுக்கிக்கிட்டு இருக்கு, அது கழுத்துல கவ்வி இருக்கு அப்படிங்கிற புரிதலோட அந்த தத்துவத்தை சொல்லும் போது மிக சிறந்த கருத்தாக அது இருந்தாலும் அந்த கருத்து வந்து சொல்லும் முறையில சொல்லும் போது அது எடுபடும். இதுல ஒரு குறுக்கீடு. நீங்கள் இந்திய ஏகாதிபத்தியமாக தலித் முதல் பிராமணன் வரை எங்கட இலங்கையை ஒடுக்கி கொண்டிருக்கிறீங்க. அந்த ஒடுக்கப்படுற இலங்கையில இருந்து தான் நான் பேசுறேன். தலித் பேசின உடனே நீங்க புரட்சிவாதிகள் இல்லை. முதலாவது இந்தியா என்ன நிலையில இருக்குன்றதை விளங்கி கொண்டு பேசுங்க.
அதான் தோழர் சொல்ற கருத்து என்னன்னா, இந்தியா ஏகாதிபத்தியம் ஆகி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு வகுப்பை நடத்தியிருக்காங்க. அந்த கோணத்துல இருந்து அவர் சொன்னார். இப்ப இந்த இடத்துல இப்போ நாம் பிறப்பால் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பிறப்பால் ஒரு தலித்தாக பிறக்க நேரிட்டவரா தோழர் ரமணி இருக்காங்க. அவங்களுடைய கருத்தை நான் ரொம்ப மிக ஒரு முக்கியமா கருதுறேன். அதே நேரத்துல நாம வந்து அதை சொல்லும் முறையில தான் எனக்கு பிரச்சனை இருக்கு. உங்களுடைய ஒவ்வொருடைய கருத்தும் அங்கே போராட்டத்திலே ஜனங்களால் உரசி பார்க்கப்பட்டு எந்த போராட்டம் ஒன்றிணைந்த மக்களின் ஒற்றுமை போராட்டம் வலிமை அடையுதோ அந்த இடத்துல அந்த கருத்து வலிமை அடையுது. எதுவுமே வந்து சதி கோட்பாடுகளால வந்து எந்த கருத்தையும் மக்கள் வந்து கவி பிடிப்பதில்லை. ஒரு கருத்து தவறுனா அதுல இருந்து விடுபடுவாங்க. அம்பேத்கரே வாழுற காலகட்டத்துல தனிமைப்பட்டு தான் இறந்தார். அவர் இருக்கும்போது அவருடைய சாதியில பாதி கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்தது, அவர் டீல் பண்ணிக்கிட்டு. மீதி வந்து அரசியல் சாசன சபையிலே காங்கிரஸ்ல தான் இருந்தாங்க தலித் பெண்கள். அவரை விமர்சிச்சு நிறைய நடந்திருக்கு. ஆக ஒரு மக்கள் வந்து காங்கிரஸ் துரோகம் செய்து விட்ட பிறகு ஒரு மாற்று ஒரு ஒரு பரிசோதனையாக சில கருத்துக்களை எடுத்து பார்க்கும் மாதிரி இப்ப இன்று வந்து ஒரு காலத்துல கம்யூனிசம் வந்து தலித் மக்கள் பழங்குடி மக்களுடைய இருதய நாடியாக இருந்தது. இப்போ கொஞ்சம் பலவீனமாகிற மாதிரி இருக்கு. திரும்பவும் அது வந்து பல மடங்கு வலிமை அடையும். அது மாதிரி ஏறி இறங்கி செய்கிற இந்த பரிசோதனைகள்ல இந்துத்துவா மேடையில இன்னைக்கு தலித்துகள் இந்துத்துவ அடியாட்களாக பழங்குடிகளும் தலித்துகளும் மாறி இருக்கிற நேரத்தையும் நம்ம பார்க்கிறோம். இந்த கலவையான இந்த சூழல்ல இன்று நம்ம நடத்தி இருக்கிற இந்த விவாதம் வந்து வேலை செய்து இருக்கிற களப்போராளிகளுக்கு பயன்படும் என்று நினைத்து இந்த உரையாடலை, ஏன்னா சாதின்னு சொன்னா அது உடனே பரபரப்பாயிடும், அந்த விவாதத்தை முடிக்கவும் முடியாது. தற்காலிகமாக இதை நிறைவு செய்து இன்று இந்த உரையாடல் இந்த கட்டத்தோடு முடிவடைகிறது. அடுத்த உரையாடலில் சந்திப்போம் என்று தோன்றி அனைவருக்கும் வணக்கம் சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.